தமிழ் அரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின்ற உடைவுக்கு பிரதான காரணம் நீங்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. உங்களுக்கு பதவி ஆசை இல்லை தானே? எலெக்ஷன் உண்டாக்குகளுங்க கொண்டு கேட்டால் என்ன சொல்ல போறீங்க? மானசபை தேவையில்லை, நீங்கள் சொல்கிற நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரிப்பதும் அந்த போராட்ட நியாயங்களை அல்ல தியாகங்களை மதிப்பதும் தான் தமிழ் தேசியமாக பலர் பார்க்கின்றார்கள். கடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படாமல் விட்ட பிறகும் கூட நான் அதை நம்பலை. தமிழ் அரசியல் பரப்பில் மிக அதிகமான விமர்சனங்களை சந்தித்தால் நீங்கள் அதான் இருப்பீங்க. அது மிகவும் ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒருவரையும் ஒரு அளவும் துரோகி என்று சொன்னதில்லை. அதுக்காக தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே நாங்கள் 22 ஆசனங்களோடு ஒரு பலமாக இருந்த நாங்கள் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட அந்த 4 தரப்புகளையும் பிரதான மாம்பழத்தை மறந்துட்டு நான் வென்று விடுவேன் என்கின்ற பயத்தில் அதற்கு எதிரான சூழ்ச்சிகளை செய்ய முற்பட்டதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு அடுத்ததாக வெளியேறிய தரப்பு இபிஆர். நான் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் இதை வெளிப்படையாக சொல்கிறது. கொள்கையில் முரண்பாடுகள் இருக்கிறது என்றதை நான் ஒரு அளவு ஏற்றுக்கொள்ள. நீங்கள் சொன்ன மாதிரி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் அரசாங்கத்தோடு இருந்த சந்திரகுமாரும் கயந்திரகுமாரும் உண்டாயிருக்கிறேன். இப்போ இது இந்த டிசைன் அப்பொழுது என்றால் நீங்கள் டக்ளஸ் இந்த பாதைக்கு போயிட்டீங்க. மக்களும் முட்டாள்கள் இல்லை தானே, மக்களுக்கும் சில விஷயங்களை பார்க்க தெரியுது. இவற்ற குறிக்கோள் ஆசனம்தான். இன்னும் தெரியல. நான் 2010 அரசியலை தொடங்கினதுலேருந்து இதுவரை தனியத்தான் இருக்கிறோம். இல்லைங்க, தமிழரசு கட்சியோட ஒரு ஒப்பந்தம் சர்வதேச விசாரணை முடிவடைந்து விட்டது என்று நீங்கள் சொன்ன மாத்திரம் மக்கள் நினைத்தார்கள் என்ன, யாரையுமே கூப்பிட்டு விசாரிக்க அனந்தி சசிதரன் அப்படி கொஞ்சம் பேர் வந்து ஐயோ அதில் ஒரு இந்த சர்வதேச விசாரணை இல்லை, இந்த தீர்மானம் பிரயோசனம் இல்லை, தேரவாரி அள்ளி எறிகிற அரசியலை தான் எங்களை தரப்பு செய்து. ரஞ்சன் ராமநாயக்க என்னிட சொன்னார், நீங்கள் சொல்கிற சரி, இன்டர்நேஷனல் இன்கொயரி தான் இன்றைக்கு தான் நான் கன்வின்ஸ்ட். ஒரு தடவை பொம்பளை விஷயம் என்று சொல்லி போட்டு ஒரு விமர்சனம் வந்தது இப்படித்தான் புத்தகத்தில். நான் ஃபேஸ்புக்கில் அடிபடுறதே துப்புரவா ஒரு கடத்தில் கையோடி. நாங்கள் 2 பேரும் அரசியலில் இருக்கிறோம். நான் 2010ஆம் ஆண்டில் இருந்து அரசியலில் நேரடி அரசியலில் நுழைஞ்ச நான். நீங்கள் எப்போ அரசியலுக்குள்ள வந்தீங்க? நானும் நேரடி தேர்தல் அரசியலுக்கு 2010 வந்தேன். நான் அப்போ ஒரே காலத்தில் வந்தது. எங்களுக்கு ஒரே வயசு போல தான் இருக்கேன். அரசியலில் ஒரே வயசு. சரி சரி. அரசியல் செயற்பாடு அதுக்கு முதலே இருந்திருக்கு, எனக்கும் தெரியும். நேரடி அரசியலில் நீங்கள் வர்ற போது கூட வயசு என்னவா இருந்திருக்கும்? 2010 சொன்னால் எனக்கு 27 வயது. சட்டத்தரணியாக பதவி ஏற்கிற காலத்திலேயே? அதுக்கு முதலே. இப்போ நீங்கள் சட்டம் படிக்க வழிகிட்டதும் அரசியலில் இருக்கிற ஆர்வத்தாலேயா, இல்லாட்டி குடும்பம் முழுக்க குலத்தொழிலண்டு தொடங்கினதா? இல்லை, அது அரசியலில் இருக்கிற ஆர்வம் இல்லை, அது நீங்கள் சொன்ன மாதிரி குலத்தொழில் தான். சரி, எனக்கு வித்தியாசம். எங்கள் குடும்பத்திலேயோ பரம்பரையில் ஒரு தரம் சட்டத்தரணிகள் இல்லை. சட்டத்தில் ஆர்வத்தில் சட்டம் படித்தேன். ஆனால் அரசியலில் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆர்வம் இருந்தால் பலருக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்படியாக நேரடி அரசியலுக்குள்ள வர்ற எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கையில், நீங்கள் நேரடி அரசியலில் நுழைய வேணுமென்று எதற்கு அந்த தீர்மானம் எடுத்துனீங்க? நேரடி அரசியலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாங்கள் பிறந்ததுலேருந்தே இந்த உரிமை போராட்டம் சண்டை என்று சொல்லி அதுக்குள்ளான் நாங்கள் வாழ்ந்தது எல்லாமே. இப்போ நான் இருந்ததெல்லாம் யாழ்ப்பாணத்தில். இப்போ யாழ்ப்பாணம் நடுவில் சண்டையும் அரசியலும் அந்த சூழலுக்குள்ளார வளர்ந்த நாங்கள். ஸோ இப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த போராட்டம், உரிமை போராட்டம், அதுகள் பாலான ஒரு ஈர்ப்பு. பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கைக்குள்ள கூட அந்த அந்த காலப்பகுதிகளில் எங்களுக்கு ஏற்ற விதத்தில் பொங்குதமிழாக இருக்கலாம், அது போன்ற நிகழ்வுகளில் சரி நாங்கள் பங்கு பெற்றி இருக்கின்றோம். அந்த ஈடுபாடு 2009 தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு அந்த வெற்றிடத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேணும், அதில் ஒரு பங்காளியாக நானும் இருக்க வேணும் என்ற விருப்பத்தில் 2009 இருந்தே என்னுடைய அரசியலை தொடங்கினேன். ஆனால் 2010 தான் நேரடி தேர்தல் அரசியல் களத்துக்குள் நாங்கள் வந்தோம். தேர்தல் அரசியல் என்று வர்ற போது 2010 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நீங்கள். அதில் நீங்கள் போட்டியிட்ட கட்சியில் இருந்து ஒருவரும் தெரிவு செய்யப்பட இல்லைன்னு, வாக்குகளும் அவ்வளோ பெருசாக 2010ஆம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்தில் நாங்கள் போட்டிக்கிட்டோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த தேர்தலில் போட்டிக்கிட்டு இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 5 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தன. அந்த நேரம் 9 ஆசனங்கள் இருந்தது.
ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு 3, விஜயகலா மகேஸ்வரனுக்கு 1 ஆசனம் கிடைக்கப்பெற்றிருந்தது. அந்த காலப்பகுதியில் நான் என்னுடைய கணக்கு சரி என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 65,000 வாக்குகள் தான் கிடைக்கப்பெற்றிருந்தது. 65,000 வாக்குகளில் அவர்களுக்கு ஒரு 5 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு 6,300 வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருந்தன. ஆனால் ஆசனம் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. இதுதான் அன்றைய நிலைமையாக இருந்தது. அப்படியாக இருந்தாலும் முதல் தேர்தலில், அதாவது இந்த ஆயுத போராட்டம் முடிவடைந்த பிறகும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு அங்கத்துவ கட்சியாக இருந்து பிறகு தனியாக போட்டியிடுற முதலாவது தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்றிருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக அரசியலில் தேர்தலில் நிற்கிற பங்களிப்புகளை செய்து கொண்டு தான் இருந்த நீங்கள் படிப்படியாக வாக்குகள் கூடி கூடி வந்ததுனால நான் அமைச்சது அப்படி தானே? நிச்சயமாக நாங்கள் 2010 நாங்கள் எங்களுடைய அரசியலை தொடங்கினாலும் அதில் ஒரு மிக மோசமான தோல்வியை பின்னடைவை சந்திச்சிருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அரசியலை கைவிடாமல் தொடர்ந்தும் நாங்கள் சொன்ன விடயத்தை முன்னெடுப்பதற்கான பயணத்தை நாங்கள் செய்தோம். 2015 நான் நிற்கின்றேன் 15,000 வாக்கு எடுத்தீங்க. 2018 ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அதிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல். அதில் நாங்கள் மிகப்பெரிய அடைவை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றிருந்தது. வடக்கு கிழக்கிலே நான் நினைக்கிறேன் 102 ஆசனங்கள் மொத்தமாக அந்த தேர்தலில் எங்களுக்கு கிடைத்திருந்தது. யாழ்ப்பாணத்திலே 81 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருந்தது. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதனுடைய தாக்கம் 2020 எங்களுக்கு 2 ஆசனங்களை அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு உங்களுக்கும் எங்களுடைய முரண்பாடுகள், உடைவுகள். அதுக்கு பிறகு நாங்கள் எந்த வருஷத்தில் நீங்கள் தனியாக தமிழ் காங்கிரஸை விட்டு விலகி? 2020 தேர்தல் காலத்திலே முரண்பாடு உச்ச கட்டத்தை அடைந்து தேர்தல் முடிந்து மறுகணமே நாங்கள் விலகுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டோம். அப்படி விலகினா பிறகு இன்று வரைக்கும் நீங்கள் தனியாக ஒரு பாதையை வகுத்து கொண்டு போகிறீர்கள். ஒரு கட்சியோடையும் சேர இல்லை. அண்மை காலத்தில் தான் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய கட்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்னொரு தெரியல, நான் 2010 அரசியலை தொடங்கினதுலேருந்து இதுவரை தனியாக இருக்கிறோம். வேறு ஆக்களோட கூட்டு சேராமலே என்னுடைய அணி பயணித்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் கூட்டணியோடு கூட்டு என்பதற்கு அப்பாலே நாங்கள் பிளவடைந்தவர்கள், தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து பிளவடைந்தவர்கள் நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி. அப்பொழுதுதான் அது அந்த கட்சியும் உருவாக்கப்பட்டிருந்தது நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களால். ஆகவே அந்த கட்சியிலே நாங்கள் அனைவரும் இணைந்து இப்பொழுதும் அந்த கட்சி தனியாகவே 2 தேர்தல்களை இப்பொழுது எதிர்கொண்டு நாங்கள் தனியாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய அரசியல் பயணம் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் எப்படியாக அமையும் என்றதுக்கு ஒரு முன்னோடியாக இலங்கை தமிழரசு கட்சியோட ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்துட்ருக்கீங்களான்னு சொன்னால் சரியா? இலங்கை தமிழரசு கட்சியோடு 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்பாடு எவ்வாறு உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிப்பது தொடர்பான ஒரு இணக்கப்பாட்டை நாங்கள் அடைந்து அதன் அடிப்படையிலே 2 கட்சிகளும் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த இணைவு உள்ளூராட்சி மன்ற பதவி காலம் முடிவும் வரை நிச்சயமாக தொடரும். அதுக்கு பிறகு இருக்காது. இல்லை, அதுவும் தொடர்வதற்கு அது மட்டுமல்ல, தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் தமிழர் தரப்பு ஒன்றிணைய வேண்டும். அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை. அனைத்து தமிழர் தரப்பும் ஒன்றிணைக்க. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த செய்து கொண்ட ஒப்பந்தம், நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமான ஒப்பந்தம் வெளிப்படையாக ஒரு குறித்த பிரதேச சபை சம்பந்தமானதாக மட்டும்தான் இருக்கிறது. நான் தான் அதில் கைச்சாத்துட்டினேன். ஆனாலும் எழுத்தில் அப்படி இருந்தாலும் மற்ற உள்ளூராட்சி சபைகள், மற்ற எல்லா உள்ளூராட்சி சபைகள்லேயும் ஒரு இணக்கப்பாட்டோடு தமிழரசு கட்சி
நிர்வாகங்களை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவு அளித்திருக்கிறீர்கள். அதை வச்சு தான் நான் கேட்டேன். அப்போ தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிராகரிப்பதற்கு இல்லை. இப்போ மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்குது. அது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஒற்றுமை இல்லை, இவர்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை. தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் தனித்து நிற்கிறதால தான் தோல்வி வருது. விசேஷமாக 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அரசாங்க கட்சி கூடுதலான ஆசனங்களை பெறுவதற்கு அதுதான் காரணம் என்று பலர் சொல்லுகிறார்கள். அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? அதாவது கூட்டு சேர்ந்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கிறன்றது பொதுவான மக்களுடைய ஒரு விருப்பம். அவர்கள் அந்த விவரங்களுக்கு போவதில்லை. அதை எப்படி மக்களுக்கு விளங்கப்படுத்துறது, அல்லது எப்படி அதை நாங்கள் அணுகலாமண்டு? இல்லை, ஒரு சாதாரண மக்களை, இப்போ நான் சரி அல்லது நீங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அரசியலில் இல்லை, ஒரு சாதாரண வாக்காளராக இருந்தால், நானும் அரசியலில் இல்லை, சாதாரண வாக்காளராக இருந்தால், நான் நேசிக்கிற ஒரு விடயம், உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு சாதாரண குடிமகன், அரசியல் அறிவு அல்லது சட்ட ரீதியான அறிவு இல்லாத ஒரு குடிமகனை பொறுத்தவரையிலே எங்களுக்கு உரிமை அரசியல் என்பது தான் அவர்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே இருக்கிற சமஷ்டியின் வரவிலக்கணம் சாதாரண மக்களிடம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு எந்த சமஷ்டி சரி, எந்த சமஷ்டி கூட, எந்த சமஷ்டி குறைய என்ற விளக்கங்களும் இருக்காது. அப்போ ஒரு சாதாரண குடிமகன் தமிழ் தலைவர்கள் எல்லாம் உரிமையை வேண்டுகிறார்கள் என்றால் ஏன் பிரிந்து நிற்க வேண்டும், நாங்கள் பலமாக நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கம் அவர்கள் மத்தியிலே எப்பொழுதும் இருக்கும். தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே நாங்கள் 22 ஆசனங்களோடு ஒரு பலமாக இருந்த நாங்கள் பாராளுமன்றத்தில் பேரம் பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு பலம் இருந்தது என்ற ஒரு ஏக்கம். அதில் நியாயம் இல்லை என்றும் நாங்கள் சொல்ல முடியாது. ஒரு நியாயமான ஏக்கம் இருக்கிறது. அதே நேரம் கணக்கியல் ரீதியாகவும் அந்த தேர்தல் பொறிமுறைக்காக அதை நீங்களும் வணங்குவீர்கள். கணக்கியல் ரீதியாக 2024 தேர்தல் ஒரு பாடம். தமிழ் தேசியத்தை வலியுறுத்திய தரப்புகள் அல்ல, தமிழ் தேசியத்தை தங்களுடைய நிலைப்பாடு என்று பிரச்சாரம் செய்த தரப்புகள், அவர்கள் அதில் நேர்மையாக இருக்கிறார்களா இல்லையா என்றது ஒரு புறம் இருந்தாலும், அந்த தரப்புகள் பெற்ற வாக்குகளை கூட்டி பார்க்கின்ற பொழுது என்பிபி அரசாங்கம் பெற்ற வாக்குகள் மிக குறைவு. இந்த அணிகள் ஒன்றாக பயணித்திருந்தால் என்பிபிக்கு ஒரு ஆசனம் தான் கிடைத்திருக்கு. ஏனைய ஆசனங்களை தமிழ் தரப்புகள் பெற்றிருக்க முடியும். அது அவர்களுக்கு சாதாரண தமிழ் மகனுக்கு திரு சுமந்திரனோ திரு மணிவண்ணனோ அல்ல திரு எக்ஸோ வையோ பாராளுமன்றத்துக்கு போக வேணும் என்ற விருப்பம் கிடையாது. அவர்கள் நேசிக்கின்ற அந்த கொள்கை நிலைப்பாட்டோடு நிற்கின்ற அணி நிறைய ஆசனங்களை பெற வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் மக்களுக்காக அவர்களாலே பேச முடியும் என்கின்ற ஒரு குறைந்தபட்ச ஆசை இருக்கிறது. அதை நாங்கள் அரசியல் தலைவர்களும் மறக்கக்கூடாது, மறக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் நடைமுறை ரீதியான ஒரு பிரச்சினை இந்த தேர்தல் காலத்தில் இருக்கிறது. இந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்த உதாரணமாக போன தேர்தல் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் 4 தரப்பாக அல்லது 5 தரப்பாக போட்டியிட்டு இருந்தோம். அப்போ 4 என்று வைத்தால் கூட கட்சி என்றால் வீட்டு சின்னத்திலே, சங்க சின்னத்திலே, மான் சின்னத்திலே, சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட அந்த 4 தரப்புகளையும் மாம்பழம் 5 சின்னங்களை போட்டியிட்ட அந்த தரப்புகளை கூட்டி பார்த்தால் 9 45 பேர் போட்டியிட்டோம். இந்த 45 பேரையும் இப்படி உண்டாக்குவது என்பது தான் பிரச்சனை. ஏனென்றால் ஏ டீம் பி டீம் என்று போட முடியாது. இப்போ எல்லா 45 பேரும் நாங்கள் வெல்லுவோம் என்ற நினைப்போடு தான் இந்த தேர்தல் களத்தை அணுகினார். அப்படியா? 45 பேர் இருக்கலாம், அல்லது 1-2 பேர் டம்மிக்கு லிஸ்ட் அப்போ போட்டிருந்தாலும் அதில் பெரும்பாலானக்கு அந்த விருப்பம் இருந்திருக்கு, அந்த எண்ணம் இருந்திருக்கும். சரி, 45 விட்டாலும் ஆக குறைந்த ஒரு 20-25 பேருக்கு அந்த எண்ணம் நிச்சயமாக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமில்லை, செல்லுவோம் என்ற நம்பிக்கையும் இருந்திருக்கும். ஆகவே இவர்கள் எல்லாத்தையும் எப்படி அந்த அரசாங்கத்திட்ட சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு 20 பேரை போடலாமா லிஸ்டில் என்று கேட்டால் தான் அது சாத்தியம். ஆகவே
இந்த அரசியல் வெற்றி தோல்வி கணக்கீடுகளின் அடிப்படையில் தான் பிரதானமாக இந்த பிளவுகள் வருகின்றன. அந்த பிளவு எங்களுடைய இனத்தை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன் ஒரு சாபக்கேடு என்று நான் கருதுகின்ற ஒரு விடயம். நாங்கள் இவ்வளவு இழப்புகளை சந்தித்த அந்த உரிமை போராட்டத்தை தேர்தல் அரசியலுக்கூடாக வெல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். விடுதலை போராட்டம் விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட காலத்தில் அவர்கள் தேர்தல் அரசியலை பற்றி கணக்கில் எடுத்துக்கொண்டவர்கள் அல்ல. ஆகவே அவர்களுடைய பாதை வேறு. ஆனால் இன்று தேர்தல் அரசியலில் பங்கெடுத்துத்தான் அதனூடான அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது தேர்தல் அரசியலிலே இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. இது கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை மட்டுமில்லை. எங்களுடைய இந்த விகிதாசார தேர்தல் பொறிமுறை அந்த 10 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வரும், 9 பேருக்குள்ளேயும் இந்த அடிபாடு யார் அந்த வெள்ள போகிற 1 பேர் 2 பேர் என்ற ஒரு பிரச்சனை எல்லா அணிகளிலும் இருக்குது. 2000ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் எங்களுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது இதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலே யார் வெல்ல போகிறார்கள், நான் வென்று விடுவேன் என்கின்ற பயத்தில் அதற்கு எதிரான சூழ்ச்சிகளை செய்ய முற்பட்டதும் எங்களுடைய ஆசனம் ஒன்றாக சுருங்கினது 2020 சரி. அவள் இந்த அடிப்படை தொடங்கிடும். யார் வெல்றது நானா நீயா என்ற அடிப்படை இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கேண்டிடேட் வேட்பாளர்களும் தங்களுடைய பாக்கெட்டில் இருந்து தேர்தலுக்காக செலவழிக்கிறார்கள். இதுவே தொகுதி வாரி அல்லது இந்த உள்ளூராட்சி மன்றம் போல வட்டாரத்துக்குள் தான் ஒரு வேட்பாளர் சுருங்கப்பட்டால் கட்சிக்கு உள்ளான முரண்பாடுகளை ஓரளவுக்காவது குறைக்கக்கூடியதாக இருக்கும். என்றால் சக வேட்பாளரோடு முரண்படுகின்ற தன்மை அதிலே இருக்காது. இந்த விடயங்களில் தான் முரண்பாடுகள் தோன்றுகின்றன. அந்த முரண்பாடுகளை எப்படி களையப் போகிறார்கள் தமிழ் தேசிய அரசியல் தலைவர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விடயமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதோட உங்களுடைய கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன். என்றால் நீங்களும் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான விடயம். என்றால் எங்களை தெரிவு செய்ய போகின்ற மக்களுடைய விருப்பம் வேறு, தமிழ் தலைவர்கள் என்று சொல்லுகின்ற அவர்களுடைய பிணக்குகள் என்றது எவ்வாறு தீர்க்கப்படலாம் என்பது தொடர்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவை இது தொடர்பாக உங்களுடைய கருத்தையும் நீங்கள் சொன்னீங்களா அதில் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் சொன்ன கருத்து சரி. ஆனால் அதிலிருந்து நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், இந்த உண்மையை ஒருவரும் நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம் இல்லையே, எங்களுக்கும் வேட்பாளர்கள் இருக்கிறோம், நாங்களும் பாராளுமன்றத்துக்கு போகணும், ஒரு 9 பேர் இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் எல்லாரையும் அடக்க முடியாது என்ற கருத்து ஒரு நாளும் சொல்கிறேன். இல்லை, என்ன சொல்கிறேன் நாங்கள் என்றால் எங்களுக்கெல்லாம் கொள்கை முரண்பாடு இருக்குது. இந்த விடயத்தை நான் எல்லா இன்டர்வியூவர்லையும் சொல்லியிருக்கேன். நான் வெளிப்படையாக பேசுகிறேன். நான் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் இதை வெளிப்படையாக சொல்கிறது. அந்த கொள்கை நான் சொல்கிற கொள்கை தான் சரி, நீ கொள்கை தான் சரின்றதுக்கு பின்னணி இதுதான்ன்றதை நான் பல தடவைகளில் சொல்லியிருக்கேன். இல்லை, அதை நான் நினைக்கிறேன். நானும் பல சமயங்களில் சொல்லியிருக்கிறேன். இப்படி இந்த தேர்தலில் வெல்றது தான் குறிக்கோள் என்றது நான் சொல்லாமல் விட்டாலும், இந்த கொள்கையில் முரண்பாடுகள் இருக்கிறது என்றதை நான் ஒரு அளவு ஏற்றுக்கொள்ள இல்லை. என்னென்னு சொன்னால், ஆயுத போராட்டத்தில் நாங்கள் ஒரு குறிக்கோள் தனிநாடு என்ற குறிக்கோள் இருந்தது. அப்போ அதுக்கு பிறகு எப்படியான சுயாட்சி என்றது, ஆனால் எல்லாருமே ஒரு சுயாட்சி அமைப்பு, ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வுன்றதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஆனால் அதை மக்களிடத்தில் சொல்லிக்கல ஒரு கடும்போக்கான ஒரு நிலைப்பாட்டை ஒரு ஆள் எடுக்கிறது, சாத்தியமான நடைமுறை சாத்தியமான என்று சொல்லி இன்னொரு ஆள் எடுக்கிறது, இணக்க அரசியல் மூலமாக மக்கள்கிட்ட உரிமையில பெறலாம் என்று இன்னொரு ஆள் சொல்கிறது. ஆனால் தமிழ் அரசியல் கட்சிகள், நான் இப்போ தமிழ் தேசிய கட்சிகள்னு கூட சொல்லலை, தமிழ் அரசியல் கட்சிகள் எவரிடத்தில் கேட்டாலும் ஒரு சுயாட்சி முறை தான் எங்கள்ட இலக்கண்டு எல்லாருமே சொல்லுவார்கள். ஆகவே பொதுவான இபிடிபி உட்பட ஃபெட்ரல்லாம் எங்கள்னு சொல்லுவார்கள். அப்போ பொதுவான ஒரு கொள்கை, அதாவது தனிநாடு இல்லை, ஆனால் நாங்களே எங்களை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறை, ஒரு சுயாட்சி முறை என்றதில் எல்லா கட்சிகளும் சொல்கிறது. ஆனால் அப்படி சொன்னால் எல்லோரும் சேர்ந்து ஒரு கட்சியாக இருக்கலாமே என்ற ஒரு கேள்வி இருக்குது. அது சாத்தியமில்லை. என்னென்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற காரணத்துக்கு அப்பால்
இந்த அணுகுமுறைகளில் இருக்கிற வித்தியாசம் இருக்குது. அரசாங்கத்தோடு சேர்ந்து போகிற ஒரு தரப்பு இருக்குது. இல்லை, அரசாங்கத்தோடு சேர்ந்து போக முடியாது, நாங்கள் தனியாக எதிர்கட்சியாக தான் இருப்போம், ஆனால் சாத்தியமானதை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை என்று இன்னொரு தரப்பு இருக்கும். இன்னொரு தரப்பு சொல்லும், இல்லை நாங்கள் முரண்டு பிடிச்சு கொண்டு எப்போவுமே முழுமையான எதிர்ப்பு அரசியல், பகிஷ்கரிப்பு, அப்படி இப்படி ஒரு அந்த அணுகுமுறைகளில் பலமான வித்தியாசங்கள் இருக்கிற போது அதையும் நாங்கள் மக்களிடத்தில் சொல்லி இப்படி செய்தால் இவர் துரோகி, அப்படி செய்தால் அவர் நடைமுறை சாத்தியம் இல்லாத கதையை கதைக்கிறார் என்ற ஒரு ஆள் குற்றஞ்சாட்டி தான் மக்களுக்கு முன்னால் போகிறோம். இது என்னுடைய பார்வையில் தவிர்க்கப்பட முடியுமா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் தேர்தல் மூலமாகத்தான் எங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் சொன்னீங்க. அதில் ஒரு உண்மை இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு ஜனநாயக வழியில் ஜனநாயக போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்கிறதா இருந்தால், அந்த ஜனநாயக முறைமையில் தேர்தல் ஒரு மிக 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 முக்கியமான பங்கு வகிக்குது. தேர்தலில் மக்கள் ஆணை கொடுத்தால்தான் நாங்கள் அதை மக்களோட ஆணையோடு நாங்கள் இதை கோர்றோம் என்று சொல்லக்கூடியதான இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த உரிமை இல்லை. அப்போ தேர்தல் கட்டாயமான ஒரு விடயமாக ஆயுத போராட்டம் இல்லாத சூழ்நிலையில், ஜனநாயக சூழலில் இருக்கிற போது அந்த தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் மக்களை பிரதித்துவப்படுத்த முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனபடினால் இது ஒன்றாக இருந்தால் கூடுதலான பலமான மக்களானையே நாங்கள் பெறலாம்ன்றது சரி. ஆனால் இப்படியான வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கிற போது இல்லை, இப்போ இந்த இடத்துல எந்த கருத்து என்னென்னா, வித்தியாசமான அணுகுமுறை என்று சொல்லிக்கல ஒன்று எதிர்ப்பரசியல், அடுத்தது இணக்க அரசியல். நீங்கள் சொன்ன மாதிரி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அது ஆக கூடின சுயாட்சி முறையை கதைக்கிறார்கள். ஆனால் அவருடைய அணுகுமுறை அரசாங்கத்தோடு சேர்ந்து. இப்போ நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு இடத்தை பார்க்கணும் என்றால், அரசாங்கத்தோட இணக்க அரசியல் செய்கிற தரப்பை ஒரு பக்கம் வச்சுக்கிறது, அதை தள்ளிவிட்டாச்சு. எதிர்ப்பரசியல் செய்கிறன்ற தரப்பை ஒரு பக்கமாக பார்க்குறார்கள். அதைத்தான் தமிழ் தேசிய அரசியல் செய்கிறார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள், அல்லது மக்கள் பார்க்கிறார்கள், அல்லது சொல்லப்படுகிறது. இந்த தரப்புகளை பாருங்கள், இதுக்குள்ளே நீ அணுகுமுறை வித்தியாசம் என்று நாங்கள் சொல்ல போகிறோம். தேர்தலில் அடிப்படையில் அணுகுமுறையை மட்டும் சொல்கிறே இல்லை. இவர் குறைஞ்ச சமஷ்டியை கேட்குறார், நான் கூடின சமஷ்டியை கேட்குறேன், அவர் பயமுண்ட தொட்டு பார்ப்பன் என்றார், இவர் பயமுண்ட தொடமாட்டன் என்றார், நிராகரிக்கிறன்ற, அப்படி மாறி மாறி கதைக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, சரி, இந்தியான் கலாச்சாரத்தில் அரசாங்கத்தோடு இருந்த சந்திரகுமாரும் கயேந்திரகுமாரும் உண்டாயிருக்கணும். மஹிந்த ராஜபக்சவோடு கூட்டாக இருந்த சந்திரகுமாரும் கயேந்திரகுமாரும், அப்போ இது இந்த டிசைன். அப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கூட்டு அமையலாமண்டா அரசாங்கத்தோடு இருந்த பிளாட் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இருக்கிறார்கள். இடையில தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சியோட இருந்தார்கள். தமிழரசு கட்சியோட இருக்க ஒரு அணுகுமுறை, இப்பொழுது அந்த அணுகுமுறை பிழைத்து விட்டேன்னு மாறிவிட்டார்களா? ஏன் இப்போ கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அணுகுமுறையோடு போயிருக்கிறார்கள். சரி, இந்த அணுகுமுறையை வச்சு கொண்டு போய் இந்த என்பிபியோட கூட்டு சேர்ந்தீங்கள் மன்னாரில். இந்த சங்கு சைக்கிள் கூட்டணி கொள்கை கூட்டண்டு கொள்கையால் இணைந்தவர்கள் என்று சொன்னீர்கள். மன்னாரில் ஆட்சி அமைப்பதில் என்பிபியோடு சேர்ந்துருக்கிறீங்களே, என்பிபிக்கு உபதவிசாளரும் கொடுத்துருக்குறீங்களே. அப்போ இது என்ன அணுகுமுறை? இது இணக்க அரசியல். அப்பொழுது என்றால் நீங்கள் டக்ளஸின் பாதைக்கு போயிட்டீங்க. என்னுடைய கேள்வி மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய கேள்வியும் இதுதான். சரி, நீங்கள் அணுகுமுறை பிரச்சனை இல்லாத உண்டா வையுங்கோ, உங்களுக்கு பதவி ஆசை இல்லை தானே, எலெக்ஷன் உண்டாக்குகளுங்க கொண்டு கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க? அது சரி, எலெக்ஷனே இல்லை. நீங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் உங்களோட அணுகுமுறையும் கதையுங்கோ, இதையும் கதையுங்கோ, நீங்கள் உங்களோட கோர்ஸை நீங்கள் அஜிடேட் பண்ணுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஆனால் தேர்தலில் உண்டாவாங்கோ ரெண்டாலும் பெற மாட்டினோம். ஏன் பெற மாட்டினோம்? அங்கே தான் ஆசன கணக்கு வர போகுது. இந்த ஆசன கணக்கை மனதில் வச்சு கொண்டு தான் இவர்கிட்ட அணுகுமுறை போல, இவர்கிட்ட பயமுண்டை தொட போகிறார், இவர் பயமுண்டை விட்டுட்டார், அந்த கதையெல்லாம் இந்த தேர்தலை மையப்படுத்தியே உருவாக்கப்பட்ட கருத்துருவாக்கங்களாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர்கள் இப்படியெல்லாம் சேரையிடும். முதல் தமிழரசு கட்சியோட 2 டீம் இப்போ கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு நிற்குது.
முதல் அரசாங்கத்தோட நின்ற டீமும் இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட நிற்குது. இந்த டீம் போய் அரசாங்கத்தோடைய நேரம் சேருது. அப்போ இது என்ன டிசைன்? அதுக்கு அவர்களும் பதில் சொல்ல மாட்டார், மக்களுக்கும் ஒன்றும் தெரியாது, சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய. அப்போ நான் இப்போ யோசிக்கிறேன், நீங்கள் சொல்கிற கருத்துக்களையும் சேர்த்து பார்த்தா முரண்டு பிடிச்சு கொண்டு இல்லை சேர முடியாது என்று சொல்கிற ஆக்கள் ஒரு பக்கம், ஆசனங்களை குறிவைச்சு அதுக்கேற்ற மாதிரியாக தங்களோட பாதையை வகுத்து கொள்வது ஒரு பக்கம். ஆனால் நியாயமாக நாங்கள் எங்களுடைய மக்களோட உரிமைகளை பெற வேணும் என்ற எண்ணத்தில் பயணிக்கிறவர்கள் சேர்ந்து பயணிக்கலாம் தானே? சேர்ந்து பயணிக்கலாம். அப்போ அதில் அப்படியான ஒரு தரப்பு சேருமாக இருந்தால், இப்போ தரப்புகள் சேருமாக இருந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் அது மக்களுக்கு அது வெளிப்படுத்தலாம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதாவது சிலர் மக்களும் முட்டாள்கள் இல்லை தானே, மக்களுக்கும் சில விஷயங்களை பார்க்க தெரியுதோ, இவற்ற குறிக்கோள் ஆசனம்தான். ஆனால் இப்படியாக இவர்களோட பயணம் வித்தியாசமாக இருக்குது என்று மக்கள் தேர்தலில் ஜனநாயகத்தில் மக்களை நம்ப பண்ணுவதும், மக்களை எங்களுக்கு வாக்களிக்க பண்ணுவதும், அதுக்கேற்ற விதமாக நாங்கள் செயற்படுவது தானே பிரதானமான விஷயங்கள். அப்போ அதை நாங்கள் மக்களுக்கு சரியான விதத்தில் அறிய கொடுப்போமாக இருந்தால் சேருகிற தரப்புகள் நியாயமாக எங்களுக்காக சேருகிறார்கள் என்ற நம்பிக்கையில் மக்களை நாங்கள் வழிநடத்த முடியாதா? வழிநடத்த முடியும், வழிநடத்த வேண்டும். இப்போ இந்த இடத்துல நான் சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். தமிழ் அரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின்ற உடைவுக்கு பிரதான காரணம் நீங்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நடந்த விஷயத்தை நான் விளக்கமாக சொன்னேன் என்றால், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2018 பிறகு 2023 நடக்க இருந்தது. இப்போ 23 நடக்க இருக்கிற போது இந்த தேர்தல் முறை இருக்குது தானே, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறை. 2018 எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் ஒன்று கிடைச்சது. அறுதி பெரும்பான்மையோடு ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்கிற மிக மிக கடினமானது. எங்களுக்கு 3 சபையில் தான் அப்படி கிடைச்சது. அப்போ நாங்கள் அதுக்கு முதலே ஒரு கணக்கொண்டு போட்டு பார்த்து, நாங்கள் தனித்தனியாக கேட்டால் சேர்ந்து நிர்வாகங்கள் அமைக்கிறது இலகுவாக இருக்குமெண்டு. நானும் அப்போ எங்களோட கட்சி செயலராக இருந்த துர்ராஜசிங்கமும் கணக்கெல்லாம் எழுதி பார்த்து திரு சம்பந்தனை சந்தித்து இப்படி செய்வோம்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் திரு சம்பந்தன் சொன்னார், அது மக்களை குழப்பறதா இருக்கும், நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதா இருக்கும்னு சொல்லி நிராகரிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு தேர்தலில் இந்த பிரச்சனைகள் சபையில் அமைக்க முடியாமல் இருந்தபோது பலருக்கு சரி நாங்கள் சொன்னது சரி என்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அப்போ 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அணுகுற போது நான் இந்த ஐடியாவை திரும்ப எடுத்துனேன். யாரோட காய்ச்சினான்? திரு சித்தார்த்தனோடையும் திரு செல்வமடைக்கல்நாதனோடையும் பாராளுமன்றத்தில் வச்சு காய்ச்சினேன். அதை நான் இப்போ அவர்களை சொல்லிக்க சித்தார்த்தன் சொல்கிறார், அது நீங்கள் கேன்டீனில் வச்சு காய்ச்ச கதை என்ன, அது எங்கே வச்சு காய்ச்சதோ அது காய்ச்சது. 2 பேரும் இணங்கினவேல், அது சரி. அப்படியாக செய்தால் இப்போ எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள 3 கட்சி இருக்குது, சரிதானே? அப்போ தனித்தனியாக கேட்டால் நாங்கள் சேர்ந்து எல்லா இடத்துலையும் ஆட்சி அமைக்கிறது இலகுவாக இருக்கும். அது இணங்கினவர்கள், அது சரி என்று. அப்போ அதை நான் பகிரங்கமாக சொன்னான், இப்படி அவர்களோடையும் பேசியிருக்கிறேன். அந்த நேரத்திலேயும் திரு அடைக்கல் நான் நினைக்கிறேன் பத்திரிகைக்கு சொன்னவரோ அவங்களோட அதை பற்றி பேசினவர் தான். அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவெடுத்துனாங்க தமிழரசு கட்சி. அது என்னுடைய யோசனையாக இருக்கிறபடியாக தான் நான் தான் அந்த பிளவு காரணம் என்ற கதையும் வந்துட்டு. ஆனால் அது ஒரு தேர்தல் யுக்தியாகத்தான் சொல்லப்பட்டு தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு ஏகமனிதான ஒரு முடிவெடுத்தது. 30 பேர் ஒன்றாக கூடி மட்டக்களப்பில் ஒரு முடிவெடுத்தினாங்க. இது எங்கட பிரேரணை மற்ற 2 கட்சிக்கும். அவர்கள் இணங்கினால் இதை செய்வோம். ஆனால் இந்த ஊடகங்கள்லேயும் பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் இதை பிரேரணை என்று சொன்னால் அவங்க அடுத்த நாள் பத்திரிகையில் போடுறது தனியாக தமிழரசு கட்சி தனியாக போகுது என்று தீர்மானம், இதுதானே? அதுதான் எல்லோரும் நம்புறது. மற்ற 2 கட்சியும் கூட அதை நம்பிட்டு பிறகு நாங்கள் கொழும்பில் சந்தித்து சம்பந்தன்ற வீட்டில் நானும் மாவசேனாராஜா அவர்களுக்கு இதை சொல்ல, இல்லை நீங்கள் தானே தீர்மானிச்சிட்டீங்கள், நீங்கள் தனியாக போகிறோன்னு தீர்மானிச்சிட்டீங்கள்,
என்று அவர்கள் ஒரே எப்படியா நின்றார்கள். நாங்கள் சொன்ன வீட்டில் நீங்கள் இணங்கினால்தான் அதை செய்கிறேன்னு தெளிவாக சொன்னாங்க. இல்லை அதை நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்கன்ட்டு அதில் தான் அந்த பிளவு வந்தது. ஆனால் அது எப்படியா இருந்தாலும் உள்ளாட்சி இதில் இது என்னென்னா என்ற கேள்வி, நீங்கள் சொல்கிற விஷயம் 2018 2023 தான் அது அந்த பிளவு வந்தது. சாரி 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முதல் வருகிறது. அதுக்கப்புறம் பிளவு 20 தேர்தலும் கூட்டமைப்பாக தேர்தல் உண்டு. ஆனால் இந்த விடயம் மட்டும் காரணமல்ல. அதற்கு முன்னரே ஆசன பங்கீடு தொடர்பான பிணக்குகள் தமிழ் அரசு கட்சிக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் இடையில் இருந்தது. அந்த முரண்பாடுகள் ஒன்று இருந்து கொண்டு தான் இருந்தது. அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதனுடைய வாக்கு வங்கியும் சரிவடைந்து கொண்டிருந்தது. நான் அதைத்தான் கேட்கின்றேன். அந்த வாக்கு வங்கி சரிவும் தலைவர்களுக்கு இடையிலான கருத்து மோதல்களுக்கும் காரணமாகத்தான் உங்களை சொல்லப்படுது, உங்கள் மீதான விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஸோ வெளிப்படையாக சொன்னால் என்னை பொறுத்த மட்டிலே உங்கள் மீது 3 வகையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஒன்று, நீங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு எதிரானவர், விடுதலை புலிகளுக்கு எதிரானவர் என்ற ஒரு கருத்து முன்வைக்கும். இரண்டாவது, ஏனைய கட்சியினுடைய சக தலைவர்களை நீங்கள் மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு அவர்களிடம் வைக்கப்படுது. அல்லது அவர்களோடு கலந்துரையாடப்படுவதில்லை என்ற, நீங்களே முடிவை எடுக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைத்ததை நான் சொல்லுகின்றேன். அடுத்தது, சில விடயங்களை மாறி மாறி சொல்லுகின்றீர்கள். அதாவது இனப்படுகொலை நடந்தது என்று ஒருக்கா சொல்லுகின்றீர்கள், இன்னொருக்கா இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்லுகின்றீர்கள். போர்க்குற்ற விசாரணை முடிவடைந்து விட்டது, போர்க்குற்ற விசாரணை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இவ்வாறான கருத்துக்களை நீங்கள் அதாவது முன்னுக்கு மாறி மாறி முன்னுக்கு பின் முரணல்ல, ஒருக்கா என்ன சொல்லுகின்றீர்கள், ஒருக்கா என்ன சொல்லுகின்றீர்கள். 3 வகையான பிரதான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தப்படுகிறது. இப்போ இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் தமிழரசு கட்சிக்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான வாக்கு வங்கி சரிவும், பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடையிலான முரண்பாடும், அதுக்கு பிறகு தமிழரசு கட்சிக்கு உள் மோதலும் இடம்பெறுவதாக ஒரு பார்வை தமிழ் மக்கள் மத்தியில் இருக்குது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? இந்த கொள்கை கூட்டுகளை பற்றி நீங்கள் சொன்ன விஷயம், அதில் சில உதாரணங்களையும் சொன்னீங்க. மன்னார் மாவட்டத்தில் மாந்த மேற்கில் என்பிபிக்கு உதவியாளர் பதவி கொடுக்கப்பட்டது. நாங்கள் இதில் இப்படியான அணுகுமுறைகளை புலவுகளை அவதானித்து கொண்டிருந்த போது எங்களுக்கும் இந்த 2 தரப்புக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இன்மைன்னு சொல்லலாம். அதாவது நாங்கள் சேர்ந்து இந்த சபை நிர்வாகங்களை கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பிறகு வவுனியா மாநகர சபையை பற்றி ஒரு கேள்வி எழுப்பினது. என்றால் வவுனியா மாநகர சபையில் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் இருந்தால் இந்த தமிழ் தேசிய பேரவை என்று இப்போ சொல்கிற தரப்பு மாநகர சபை முதல்வர் பதவியை பெற்றிருக்க இயலாது. முதல் தடவையாக மாநகர சபை உருவாக்கப்பட்டிருக்கு வவுனியாவில். அது நிச்சயமாக என்பிபி கைக்கு போய்விடும். ஆனபடியால் மற்ற இடங்களில் அவர்கள் எங்களை கவர்க்கிறதுக்கு சில வரையில் என்பிபியோடு சேர்ந்து செயற்பட்டு என்பிபிக்கு பதவி கொடுத்து செயற்பட்டாலும் கூட வவுனியா மாநகர சபை என்பிபியோட கைக்கு போயிடக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளித்து அவர்களோட வேட்பாளரை இப்போ மாநகர சபை முதல்வராக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். அதோண்டு மற்றது இந்த தேர்தல் அணுகுமுறை, அதாவது தனித்தனியாக கேட்டால் கூடுதலாக இலகுவாக நிர்வாகங்கள் அமைக்கலாம்ன்றது இந்த தடவை அந்த என்னுடைய தர்க்கம் நிரூபணமாகி இருக்குது. தனித்தனியாக தான் கேட்டுக்கிறோம். நிரூபணமானது மட்டுமில்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டதை விட இலங்கை தமிழரசு கட்சி தனியாக போட்டிட்டு 2018 விட கூடுதலான ஆசனங்களையும் பெற்றிருக்கு. அதுபோன்று
தேவைப்படுகிறதுக்கு மற்ற தமிழ் தரப்புகள்கிட்ட இருந்து ஆசனங்கள் இருந்தது. ஆகவே இந்த தேர்தல் முறையை கையாளுவதற்கு நான் பிரேரித்த அணுகுமுறை சரி என்றது இப்போ நிரூபணமாக இருக்குது. ஆனால் அது ஒற்றுமையாக செய்ய இல்லை. அது பேரம் பேசி யாருக்கு ஆசனம், யாருக்கு 2ஆம் தடவை, யாருக்கு முதல் தடவை என்று அந்த பேரம் பேசலாம் நடந்திருக்குது. இல்லை, அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இது ஒரு பிளான் பண்ணி செய்திருந்தால் இன்னும் கூட பிளான் பண்ணி செய்ய சொல்லி தான் நான் கேட்டேன் 2023 பிளான் பண்ணி செய்வோம். நாங்கள் ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறோம், நாங்கள் தனித்தனியாக கேட்போம், முடிஞ்ச உடனே சேர்ந்த வேண்டாம், நாங்கள் எல்லா சபைகளையும் நாங்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் பெரும்பான்மையோடு ஆட்சி செய்யலாம்னு. அது சாத்தியமாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன்டா, அந்த அணுகுமுறை சரியன்றது இப்போ நிரூபணமாக இருக்குது. அதான் மற்ற நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்ட பிளவுக்கு நான் காரணம், அதே மாதிரி மாறி மாறி கருத்துக்கள் சொல்கிறது, ஒரு நேரத்தில் இப்படி சொல்கிறது, இன்னொரு நேரத்தில் இப்படி சொல்கிறது, வாக்கு சரிவுக்கு நான் தான் காரணம்ன்றது, தமிழரசு கட்சியில் உள்ள முரண்பாட்டுக்கு நான் காரணம் என்று சொல்கிறது. அது நீங்கள் கேட்டபோது எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு விஷயம். 2013-14 ஆண்டில் எங்களோட மத்திய செயற்குழு கூட்டம் ஒன்று நடைபெறுகிற போது அந்த நாட்களில் சம்பந்தன் சுமந்திரன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சம்பந்தன் சுமந்திரன் என்று இருந்தது. அப்போ இந்த அரியநேத்திரன் எங்களோட தமிழ் பொது வேட்பாளராக சங்க சீரத்தில் போட்டிட்டார். அவர் எங்களோட மத்திய செயற்குழு உறுப்பினர். ஒரு கூட்டத்தில் பலர் ஏதோ விஷயத்தை பற்றி மாறி மாறி சுமந்திரன் தான் இதுக்கு காரணம் என்று எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேள்விகள் கேட்டுக்கொண்டு போது அரியநேத்திரன் எழும்பி சொன்னார், இந்த முறை கனடாவில் கடும் குளிராம், சுமந்திரன் தான் காரணம். என்ன மகளுக்கு பிள்ளை பிறக்க இல்லை, சுமந்திரன் தான் காரணம். இப்போ நான் எழும்பிச்சேன், நல்ல காலம், மகளுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு சுமந்திரன் காரணம் உண்டு சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஐயா வயசாக காட்டி தப்பியிருப்பார், நான் தான் கடைசியாக அப்படி வர்றதா இருக்கும் என்று சொன்னேன். நான் எனக்கு தான் ஞாபகம் வந்தது அந்த கதை. அதாவது என்ன நடந்தாலும் இப்போவும் பார்த்திங்கன்னா யாரோ ஏதோ முறைப்பாடு செய்துட்டானாண்டா சுமந்திரன் தான். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு கம்பல் ஞாபகம் வருது. நாங்கள் அப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக சைக்கிள் சின்னத்தில் வேகமாக வேலை செய்து கொண்டிருந்த காலம். அப்பொழுது நாங்கள் ஒரு பத்திரிகை பிரசுரம் கொண்டு எழுதுகிற பணி ஒன்று நடந்து கொண்டு, ஊடக அறிக்கை, அரசியல் தாண்டி ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன். கடைசியாக நான் தான் அந்த ஊடக அறிக்கை எழுதுறது. இப்படி 3-4 பேர் இருந்து கதைச்சு டிஸ்கஸ் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங்கில் இந்த கடைசியாக ஒருத்தரையும் கேட்காம இதுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சம்பந்தன் சுமந்திரன் தான் காரணம் வந்து நான் கீழே போட்டுட்டு வாசித்தேன். அப்போ வளவையாட பாடிட்டேன். அப்போ அதை அவர்கள் சிரித்தார் எல்லாரும் சேர்ந்து. இப்போ அதே மாதிரி உங்கே பார்த்தீங்களா? அப்போ நீங்களும் சொல்கிறீங்க, அதான் அந்த ஃபார்முலா, அந்த வாய்ப்பாடு எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய்ப்பாடு அதுதான். இப்போ ஐயா இல்லை, அப்போ இப்போ தனியாக என்றதெல்லாம் எல்லாம் சுமத்தப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். இப்போ அண்மையிலேயும் ஏதோ அந்த முறைப்பாடு சம்பந்தமாக நிறைய பேர் எழுதுகிறாங்க. அதுக்கு என்ன மோட்டர் சைக்கிளில் செயின் வேலை கடன்னு சத்தம் போடுது, சுமந்திரன் தான் காரணமாக இருக்க வேணும் இன்னொருத்தர் எழுதியிருக்கார். இன்னொரு இந்த வீட்டு மூத்தத்தில் நேற்றைக்கு மழை பெய்தது, சுமந்திரன் தான் காரணமாக இருக்க வேணும் என்று நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். இப்போ அதை பகுதி பண்ணி எழுதுகிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் தலையில் கட்டி விடுற ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் தங்களை மதிக்கிற இல்லை என்று சொன்ன விஷயத்தில் அது உண்மைன்னு நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் அவர்களுக்கு அப்படி பட்டிருக்கலாம். அவர்களுக்கு நான் தங்களை மதிக்க இல்லை என்ற எண்ணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனெண்டா விசேஷமாக சம்பந்தன் உயிரோடு இருக்கல நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசல பல சட்ட விஷயங்கள் எழுப்பும். அப்போ நானும் ஐயா மட்டும்தான் கதைப்போம். அப்போ எங்களை மதிக்கிறீங்களா, எங்களோட கருத்தை கேட்குறீங்களா, எது வேல் 2 பேரும் ஏதோ காய்ச்சி கொண்டிருக்கணும்
அதுவும் ஏதோ கதைச்சு கொண்டு இருக்கணும். ஏன்டா ஐயா சடாரண்டு ஆங்கிலத்துக்கு மாறிடுவார். அப்போ அப்படியும் ஒரு பிரச்சனை. அப்போ அப்படியான அது பிறகு நான் யோசித்து பார்த்துருக்கேன் சில வேலையில் எல்லா வேலையும் சேர்த்து கதைச்சிருக்கலாம் தான். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இப்போ நீங்கள் சொன்ன விடயங்களில் ஸ்ரீகாந்த் ஐயாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் ஓரளவுக்கு ஏலும். அவர்கள் அதை ஒரு தவறாக புரிந்து கொள்ளலாம் தானே. ஸ்ரீகாந்தா நான் அரசியலுக்குள்ள வர நேரத்தில் அவர் விலகி போயிட்டார். அப்போ எங்கள்கிட்ட டிஸ்கஷன்லேயே அவர் இருந்தது இல்லை. சுரேஷுக்கு பல விஷயங்கள் விளங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அவர் கண்ட்ரிபியூட் பண்ணுறது நாங்கள் சேர்ந்து பல விஷயங்கள் செய்திருக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. அன்னைக்கில் சுரேஷ் போல ஆக்கள் தங்களை மதிக்க இல்லைன்ற கருத்து வந்திருக்காது. அது ஏன்னால் இபிஆர்எல்எஃப் தான் தமிழரசு கட்சியிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு அடுத்ததாக வெளியேறிய தரப்பு இபிஆர்எல்எஃப். அது 2015 தேர்தலில் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெற்றி அடைய இல்லை. அதில் ஒரு கட்சி தலைவர் தோல்வியடைந்து விட்டார். ஆனபடினால தேசிய பட்டியல் ஆசனம் கொடுக்க வேணும் என்று கேட்டு அது நிராகரிக்கப்பட்டதுலேருந்து தான் இபிஆர்எல்எஃப் தமிழ் தேசிய கூட்டமைப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் ஒரு ரெடியாக இல்லாமல் போயிட்டுது. அதுதான் காரணமே தவிர மற்றபடி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அரசியல் அறிவு விஷயங்களில் எனக்கு நிறைய மதிப்பு இருக்குது. என்னென்று சொன்னால் பல நுணுக்கமான விஷயங்களை நாங்கள் கையாடினாங்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேர விஷயங்கள் இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்கள் சில வேளைகளிலே இந்த விடயம் இரகசியமாக பேணப்பட வேண்டும் என்று நினைத்து சில நேரங்களில் இவர்களோடு கதைக்காமல் இருந்திருக்கக்கூடும். அப்படி ஏதாவது சம்பவங்கள் இருக்குது. இப்போ பல தடவைகளில் அவர்கள் கேட்டுக்கிறார்கள், அதே நீங்கள் 2 பேரும் மட்டும் கையாளுறீங்கன்னா சம்பந்தன் ஐயா சொல்லுவார், ராஜதந்திரிகளோட சந்திப்புகளில் ஒரு ஆள் போனால் கூடுதலான விஷயங்கள் கதைப்பார்கள், 2 பேர் போனால் ஓரளவுக்கு பரவாயில்லை, 3 பேரோடு போனீங்கன்னா கதைக்கவே மாட்டாங்க. என்றால் அவர்கள் சில விஷயங்களை ஒரு ரகசியமாக வச்சிருக்கிறது தான் விரும்புகிறேன். அப்போ அப்படியான சூழ்நிலைகள் இருந்திருக்கு. எங்களுடைய கட்சி கூட்டம் ஒன்று இங்கே நடந்தது யாழ்ப்பாணத்தில். அப்போ அதுலேயும் நாங்கள் சில விஷயங்களை நான் நடந்த விஷயங்களை சொன்னபோது ஒரு கருத்து வெளிப்பட்டது, நீங்கள் தனியாக இது எல்லாத்தையும் கையாளுறது தானே பிரச்சனையாக இருக்குது, எங்களையும் கூட்டிக் கொண்டு போகலாம் தானே. கூட்டிக் கொண்டு போகலாம், ஆனால் அங்கே ஒன்றும் நடக்காது, பேச்சுவார்த்தை நடக்காது. சில விஷயங்கள் நாங்கள் சேர்ந்து செய்கிறது. ஆனால் இந்த சென்சிட்டிவ்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது தானே, சில விஷயங்கள் அப்படியாக கையாளுற விஷயங்கள் இருக்குது. அப்போ அதில் பலருக்கு மெனக்குறை இருக்குது, எங்களோட கட்சிக்குள்ளேயும் இருக்குது. அதான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொன்னதில் அது ஒன்று இருக்குது, அது எல்லாம் தனியாக செய்கிறதுன்னு சொல்லி சேர்ந்து. இப்போ நான் சம்பந்தன் ஐயாவையும் சேர்த்து கதை சொல்கிற காரணம் அவர் தலைவராக இருக்கிற போது அவர் என்னோட சேர்ந்து சில விஷயங்களை, அது சட்ட ரீதியான விஷயங்களாக இருக்கலாம், இப்படியான விஷயங்களாக இருக்கலாம், அது சேர்த்தார். இன்னும் ஒருவர் 2 பேர் கட்சியில் இருந்திருந்தால், அந்த ஆற்றல் உள்ளவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களோடு சேர்ந்து செயற்பட்டிருப்பார். ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்குது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரிஞ்சு போன பிறகு நாங்கள் ஒரு மன்னாரில் பிஷப் ராயப்பு ஜோசஃபோட ஒரு கூட்டம் நடத்தி சேர்ந்து பயணிக்கலாமா என்று ஆராய்கிறதுக்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அதில் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் திரு புவிதரனும் திரு குருவரனும் அவர் 3 பேரும் என்னை வீட்டை வந்தவேல் நாங்கள் அதை பற்றி கேட்குறேன். அப்போ நான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்து சொன்னான், நான் அரசியலுக்கு வர முதல் எனக்கு தெரிஞ்ச எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் திரு சம்பந்தன் ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு குழுவாக சந்திக்கிற போது அவர் தான் கருத்துக்களை சொல்லுவார். மற்ற எல்லோரும் இருப்பினம், சுரேஷ், செல்வம், கஜேந்திரகுமார்லாம் இருப்பினம். அவர் தன்னை கருத்துக்களை சொல்லுவார். சொல்லி போட்டு மற்றவர்களிடத்தில் கேட்க மாட்டார். கஜேந்திரகுமாரை திரும்பி, கஜன் யூ ஹேவ் எனிதிங் டு ஆட், நீங்கள் எதுவும் கூட சொல்ல போகிறீங்களான்னு கஜனை மட்டும் தான் கேட்பார். சரிதானே? கஜன் தான் அதில் எல்லாரையும் விட வயசு குறைந்தவர், 20 வயசு அப்போ அவருக்கு. ஆனால் கஜனை தான் கேட்பார். அப்போ நான் இதை ஞாபகப்படுத்தினான் கஜன். நான் சொன்னான், அப்படித்தானே இருந்தது, உங்களை தானே அடுத்த ஆளுமும் இல்லாத அவர் பார்த்துருந்தவர்,
இப்போ நீங்களும் சேர்ந்து வந்தால் நாங்கள் 2 பேரும் அந்த இதை அவருக்கு கொடுக்கலாம் செல்லாம்னு சொன்னான். அதுதான் காரணமே தவிர அவர் இப்போ இந்த ஃபேவரிட்ஸ்ன்ற மாதிரி என்று இல்லை, இந்த விஷயத்தை கையாளுறதுக்கு இவர் என்று சொல்லி சில வச்சுருந்தவர். கஜன் சொன்ன பதில் ஒன்று இருக்குது. கஜன் சொன்னார், எனக்கு அதெல்லாம் சரி அப்படித்தான் செய்கிறவர், ஆனால் நாங்கள் நீங்கள் இந்த அறிக்கை எழுதுகிற மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கையை நாங்கள் சேர்ந்து எழுதிட்டால் ஐயா சொல்லுவார், கஜன் எதுக்கும் இதை இருக்கா சுமந்திரன்டையும் கொண்டு போய் காட்டுவோமா என்று கேட்டுப்போட்டு நாங்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட தான் வாரது பிறகு. அதில் என்னென்னா சட்டத்தரணியெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்களே எங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் தாங்களே ட்ரீட் பண்ணுறீங்கள. சம்பந்தன் ஐயா அதில் கடுமையாக இருப்பார். நான் அரசியலுக்கு வந்த பிறகு சட்ட ஆலோசனைன்னு என்னட்ட கேட்குறேன். பிறகு என்னட்ட சொல்லுவார், சுமந்திரன் ஒருக்கா ஈஷிட்ட கேளுங்கோ, டைம் இருக்கா, ஒருக்கா போய் சந்திப்போம் என்ன கனகீஸ்வரனை. இப்போ நாங்களும் 2 பேரும் சட்டத்தரணிகள், ஆனால் போய் அவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்குறது. ஏன்னா அந்த இண்டிபெண்ட்டாக ஆப்ஜெக்டிவாக அட்வைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ இந்த விஷயங்கள் அப்படியாக அதை கணிக்க தெரியாமல் அல்லது அது விளங்காட்டி சில பேர் நினைக்கிறது அது என்ன இவர் தான் எல்லாத்துக்கும் இவர் தான் செய்கிறது என்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். நானும் அதை பெருசாக கணக்கெடுக்க இல்லை. ஆனால் இப்போ திரும்பி பார்க்க நீங்கள் சொல்கிறது சரி கொஞ்சம் இல்லை, அது சொல்லி மனத்தாக்கத்தை நிரந்தரமாக ஏற்படுத்தியிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். 2வது விடயம், தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அவர்களுடைய போராட்டத்துக்கும் நீங்கள் எதிராக நிலைப்பாடு இருக்கிறது அல்லது அவர்களுடைய கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்ற பாரிய குற்றச்சாட்டு. இதுதான் உங்களுடைய வாக்கு வங்கியை, மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வாக்கு வங்கியை சாதாரண தமிழ் மக்களிடமிருந்து விழச் செய்தது என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. தமிழ் தேசியம் என்றா என்னன்னு அரைவாசிக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் நினைக்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரிப்பதும் அந்த போராட்ட நியாயங்களை அல்ல தியாகங்களை மதிப்பதும் தான் தமிழ் தேசியமாக பலர் பார்க்கின்றார்கள். அதை தவறென்று சொல்வதற்கும் முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. சிலரிடம் இருக்கின்ற எதிர்பார்ப்பு அல்லது கருத்து, நீங்கள் உங்களுடைய மனதுக்குள் தமிழ் விடுதலை புலிகளையும் அந்த போராட்டத்தையும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை செய்கின்ற, அதாவது விடுதலை புலிகள் உருவாக்கிய கூட்டமைப்பில் இருந்து அரசியல் செய்கின்ற பொழுது அவர்களை விமர்சிப்பது அல்லது அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லது உங்களுடைய கருத்து கொச்சைப்படுத்துவதாக அவர்கள் பார்க்கிறார்கள். இது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வாக்கு வங்கிக்கும் உங்களுடைய வாக்கு வங்கி சரிவுக்கும் பிரதானமான காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது சரி. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தமிழ் விடுதலை புலிகளோட போராட்டத்தை நான் ஒரு நாளும் கொச்சைப்படுத்தினது இல்லை, அதை விமர்சித்தது கூட கிடையாது. நான் சொன்னதெல்லாம் எனக்கு ஆயுதத்தில் நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். எனக்கு ஆயுதத்தில் நம்பிக்கை இல்லை. நான் ஆயுதம் எடுத்து போராட இல்லை. நானும் ஆயுதம் எடுத்து போராடினால் எனக்கு அதில் ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லி நான் அதை பெருமையாக சொல்லி அதை வாக்குக்கும் நான் வாக்கு பெறுவதற்கு அதை பாவிக்கிறது தான் மிகப்பெரிய குற்றமாக கருதுகிறேன். மற்றவர்கள் செய்த தியாகத்தை நான் என்னுடைய வாக்கு பெறுவதற்கு பாவிக்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இல்லை, நீங்கள் அந்த கருத்து சரி. ஆனால் அதை தாண்டி சில இடங்களிலே விடுதலை புலிகளும் போர்க்குற்றங்களை செய்தார்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். விடுதலை புலிகள் முஸ்லீம்களை இன சுத்திகரிப்பு செய்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அது சரியா பிள்ளையான விவாதத்துக்குள் நாங்கள் வரவில்லை, அவர்களும் வரவில்லை. அது சரியாக சொல்ல வேண்டாம் என்கின்ற கருத்து. ஏனென்றால் இப்பொழுது விடுதலை புலிகள் இல்லை. இந்த இடத்திலே அதை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு சாதாரண வாக்காளர்களிடம் தமிழ் மக்களிடம் இருக்கிறது. அதில் என்ற சுபாவத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னுடைய வாக்கை தாக்கினாலும் என்ன மற்றவர்கள் பிள்ளையாக விளங்கி கொண்டாலும் அதுதான் நான் நம்புகிறதா இருந்தால் அதை நான் சொல்லிவிடுவேன். அதில் பிழை இருக்கிறதாக இன்றைக்கும் நான் கருத இல்லை.
முதல் தடவையாக நான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் போய் ஒரு உறுப்பு நாடுகளோட அங்கத்தினர் சிலரோட ஒரு மூடிய அறைக்குள்ளே ஒரு சம்பாஷணை நடந்தபோது 2012 இறுதியில் 13க்கு முதல் திரு கரி ஆனந்த் சங்கர் தான் அதை ஏற்பாடு செய்திருந்தவர். அப்போ அவர் சொன்னார், இதுதான் முதல் தடவையாக அவர்கள் இப்படி ஒரு மீட்டிங்கே இந்த பில்டிங்கில் வைக்கிறதுக்கு இணங்கியிருக்கிறார்கள். அதில் நான் போய் கதைச்ச போது என்னட்ட முதலாவதாக கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி, போரில் 2 தரப்பினரும் மீறல்கள் செய்திருக்கிறார்கள்ன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா? அதுக்குள்ள யஸ்மின் சூக்காவும் இருக்கிறா. அவள் பிறகு எனக்கு சொன்னவன் என்ன சொன்ன வேண்டாம், நான் சொன்னேனோ ஒரு போரில் ஒருவருமே சுத்தமாக போர் நடத்துறது இல்லையே, ஒருவரும் நான் க்ளீன் என்றது கிடையாது. 2 தரப்பும். ஆனால் ஒன்று அரசாங்கம் ஸ்கேல்ஸில் வித்தியாசம் இருக்குது, பொறுப்பு கூடுறதில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் 2 பேரும் அதை சொன்ன பிறகு தான் அவள் பிறகு எனக்கு சொன்னவன், நான் அப்படி பதில் சொன்னபடியாக தான் தாங்கள் இருந்து கேட்டவர்களாம். இல்லாட்டி நான் உள்ள வர முதல் அவர்கள் தீர்மானித்தார்கள், இல்லை அரசாங்கம் மட்டும்தான் செய்தன்னு சொன்னால் தாங்கள் எழும்பி போகிறோம் என்று தீர்மானித்தேன். சர்வதேச சமூகத்திடத்தில் போய் நாங்கள் பேசுகிற போது, விஷயங்களை சொல்லுகிற போது நாங்கள் நீதி கேட்குறோம். அப்போ நீதி ஒரு தரப்புக்கு மட்டும் இல்லையே. இந்த இடத்துல நாங்கள் சில சொல்லுகின்ற கருத்தாக இருந்தது. கயந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் சரத் பொன்சேகா பாராளுமன்றத்தில் கேட்ட பொழுது அவரும் சொன்னார் 2 தரப்பையும் விசாரிக்க வேண்டும் என்று. அதில் என்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்றால், இருதரப்பும் செய்தார்கள் என்று அல்லது விடுதலை புலிகள் செய்தார்கள் என்று நாங்கள் சொல்வதற்கு அப்பால் அவர்களும் செய்தார்கள் என்று குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் நாங்கள் சொல்ல முடியாது. என்றால் நான் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவன் அல்ல. சொல்வதற்கப்பால் நான் அதை அணுகின்ற விதம் சரியப்படி என்றும் சொல்ல வரவில்லை. விடுதலை புலிகள் குற்றம் செய்தார்கள் என்று கைது செய்யப்பட்ட அனைத்து விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து விட்டது. அவர்கள் தண்டிக்கப்படாமல் இல்லை. பலரை கொலை செய்திருக்கிறார்கள், சரணடைந்த பல போராளிகளை கொலை செய்திருக்கிறார்கள். அது எங்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு தண்டனை வழங்கிவிட்டது. பலர் இன்றும் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பலர் இவர்கள் சிறிய குற்றம் செய்தார்கள் என்று புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே விடுதலை புலிகள் போர்க்குற்றம் செய்தார்களா செய்யவில்லையா என்ற விவாதம் இங்கு தேவையே இல்லை. ஏனென்றால் அரசாங்கம் வென்ற தரப்பு அந்த தோற்ற தரப்பு செய்ததாக அரசாங்கம் சொல்லுகின்ற விடயத்தை மிக கடுமையான உலகமே எதிர்க்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அணுகிவிட்டார்கள். அரச தரப்புக்கு தண்டனை இல்லை. அரச தரப்பு என்று இருக்கின்ற அரச தரப்பு மாத்திரம்தான் தண்டனை விலக்கு பெற்றவர்களாக உலகம் முழுக்க சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள். அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறதே தவிர விடுதலை புலிகள் செய்தார்களா செய்யவில்லையா என்பது இங்கே விவாதத்துக்கே தேவையில்லை. அதுக்கு தேவையில்லாத விஷயமா இருந்தாலும் சர்வதேச அறிக்கைகள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு பிறகு வந்த அறிக்கை சொல்லுவார். அந்த அறிக்கைகளை தானே நாங்கள் அமல்படுத்த சொல்லி கேட்குறோம். பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ரிப்போர்ட்டை அமல்படுத்துங்கோ, ஓஎஸ்எல் ரிப்போர்ட்டை அமல்படுத்துங்கோன்னு சொன்னால் அதில் 2 தரப்பும் அவர்கள் ஒவ்வொரு மீறல்களை சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் அதை கேட்க நான் என்னட்ட நேரடியாக கேட்டால் நான் விலகி போய் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னு சர்வதேச அறிக்கைகளிலே சொல்லியிருக்கு. 2 தரப்பும் விசாரிக்கிறது ஒரு தரப்பு போய் கேட்கல. அதாவது கயந்திரகுமார்கிட்ட நேரடியாக சரத் பொன்சேகா பார்லிமெண்ட்டில் கேட்டோன்னே அவர் சொன்னார் 2 பேரையும் விசாரிங்க உண்டு. அதுதான் விசாரிக்கிறேன்னு கேட்டால் 2 பேரையும் விசாரிங்கோ. ஒருவரும் கூட சொல்ல இல்லாது 2 பேர் சண்டை பிடிச்சி போட்டு போலீஸ் போய் அவரை ஒரு ஆளை மட்டும் தான் விசாரிக்கணும், மற்ற சொல்ல இல்லாதே. அப்படியான ஒரு விஷயத்தை கூட மக்களுக்கு அது விளங்க மட்டும் தான் என்னுடைய கருத்து. ஆனால் அதை கொஞ்சம் திரிவுபடுத்தி புலிகள் தண்டிக்கப்பட வேணும்னு சொல்கிறார். அப்படி நான் ஒரு ஆளும் சொல்ல இல்லை. நான் சொல்கிறது விடுதலை புலிகளோட தியாகம் மிகப்பெரிய தியாகம். அதுக்கு இணையாக ஒருவரும் ஒரு தியாகமும் செய்ய இல்லை. அந்த தியாகத்தின் மூலமாக அந்த ஆயுத போராட்டத்தில் விளைவாக ஒரு முடிவும் வர இல்லாமல் இருந்தாலும் அந்த தியாகங்கள் வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய அரசியல் முன்னகர்வில் அதை பெற வேணும். அதுதான் நாங்கள் அவர்களுக்கு சேர கடப்பாடாக இருக்குது. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. நான் ரவிராஜ் நினைவு பேருரை ஒன்று ஆட்டினான். அதில் விவரமாக இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். என்ன நிலைப்பாடை பற்றி சொல்லிடுறேன். விடுதலை புலிகள் பற்றின என்னுடைய நிலைப்பாடு,
மிக உயர்ந்த தியாகம், அந்த தியாகத்துக்கு இணையாக எதுவுமே இல்லை. அதுதான் நான் முதல் சொன்ன விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நானபடியாக நான் அதை அரசியலுக்கு எந்த வாக்கு அரசியலுக்கு கூட நான் பாய்க்க மாட்டேன். ஏன்னா தங்களுக்காக இறக்கவில்லை, அவர்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்காக அவர்கள் இறந்தவர்கள். நாங்கள் அதுக்கு கிட்டவும் போயிடாது. அதை சொல்லி சொல்லி வாக்கு கேட்குறது எனக்கு ஒரு கஷ்டமான விஷயம். நான் அதை செய்ய மாட்டேன். மற்றது ஒரு முடிவுக்கு வர வேணுமென்று சொன்னால் நியாயமாக நாங்கள் எங்களுக்கு நிதி கேட்கறது போல் மற்ற இந்த முஸ்லீம் விஷயமும் அதுதான். ஒரு குறித்த சமூகத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்துகிறேன்னு சொன்னால் அது இட சுத்திகரிப்பு. அதான் அதில் வரவிலக்கணம். அது நடந்தது. இதுக்கும் ஒரு உதாரணம் இருக்குது. கொழும்பில் இருந்து தமிழ் மக்களை இரவோடு இரவாக கோட்டாபய ராஜபக்ச பஸ்ஸில் ஏற்றி அனுப்பின போது அடுத்த நாள் காலையில் நான் ஒரு வழக்கு தாக்கல் செய்து ஒரு இடைக்கால உத்தரவு பெற்று அந்த பஸ் எல்லாம் வவுனியாவுக்கு வர முதலே ஆர்டர் எடுத்து அவ்வளோ பேரையும் திருப்பி எடுத்து அன்றைக்கு பின்னேரம் பிபிசி உடனடியாக ஒரு இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி அப்துல் கஃபூர் மாவட்டத்தில் அவள்கிட்ட ஸ்டூடியோக்கு என்னை வரவழைச்சு என்ன இன்டர்வியூ பண்ணுவேன் லைவாக நியூஸில் அப்போ இதை பற்றி கேட்க நான் சொன்னேன், திஸ் இஸ் எத்னிக் கிளென்சிங். நான் அந்த நான் சொன்னேன், இது எத்னிக் கிளென்சிங், இது இனச்சுத்திகரிப்பு. எனக்கு திடீரென்று கேள்வி வருது, 90ஆம் ஆண்டு வடக்கில் இருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட போது நீங்கள் அதுக்கு ஏதாவது செய்தீங்களா? நான் சொன்னேன், அந்த நேரத்தில் நான் சட்டத்தரணி இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் தான் நான் சட்டத்தரணியாக வந்தேன் நான். ஆனால் சட்டத்தரணியாக வந்த பிறகு அந்த சமூகத்துக்காக நான் பல விடயங்கள் செய்திருந்தேன். நான் அதாவது புத்தளத்தில் இருந்தவர்களுக்கு அந்த பாடசாலை அனுமதி, வேறு பல பிரச்சனைகள் இருந்தது. கம்யூனிட்டி ட்ரஸ்ட் ஃபண்டுக்காக நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு முன்னால் ஆஜராகி பல விஷயங்கள் நான் அதெல்லாம் கடன்னு சொல்லக்கூடியதாக இருந்தது. நான் அவைகளுக்கான நான் செய்தேன். அப்போ அந்த க்ரெடிபிலிட்டி என்ற விஷயம் வந்து அப்படி தான் அவைகள் பார்க்குறது. இந்த விடயத்தில் 2004ஆம் ஆண்டு சமாதான கால பகுதிகளிலே தமிழ் விடுதலை புலிகள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மீளவும் அவர்களை தங்களுடைய இடங்களுக்கு வருமாறு பகிரங்கமாக சொல்லியிருந்தோம். சார் நான் அப்படியே அதில் பிரச்சனை இல்லையே. அது பகிரங்கமாகவே எல்லாரும் விடுதலை புலிகள் உட்பட எல்லாருமே தவறண்டே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். அப்போ அது ஒரு குற்றச்சாட்டாக ஒருவர் சொல்ல இல்லை. எங்களோட பக்கத்தில் இருந்து சில தவறுகள் நடந்திருக்கிறது என்றதை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்கு எல்எல்ஆர்சி ரிப்போர்ட் வந்த பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் அதுக்கு ஒரு மறுமொழி ஒன்று பிரசுரிச்சினாங்க. அதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தமிழ் மக்களோட பேரில் இழைக்கப்பட்ட சில விடயங்கள் சம்பந்தமாக நாங்களும் மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்குறோம். இலங்கை நாட்டுக்குள்ளேயும் வெளிநாட்டிலே நடைபெற்ற குற்றச்செயல்களுக்காக ஏன்னா ராஜீவ்காந்தியையும் நாங்கள் பேர் சொல்லல சுட்டிக்காட்டி நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். ஏன்னா மக்களோட பிரதிநிதிகள் நாங்கள் எங்களோட தமிழ் மக்களோட பேரால் இழைக்கப்பட்ட அநீதிகள் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டது. அதை ஏற்றுக்கொள்வது ஒரு குறைவுன்னு நான் ஒரு காலமும் நினைக்க இல்லை. அடுத்து இந்த சர்வதேச விசாரணை சம்பந்தமாக தொடர்ச்சியாக நான் அதை சொல்லியிருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், ஏதாவது ஒரு விசாரணை நடக்கிறதா இருந்தால் அது ஒரு சுதந்திரமான விசாரணையாக இருக்கும், இண்டிபெண்டன்ட் இன்குவாரியாக இருக்க வேண்டும். ஒரு தரப்பு அரசாங்கமாக இருக்கல, ஒரு தரப்பு அரசாங்கமாக இருக்கல, அது ஒரு சுயாதீன விசாரணையாக இருக்க வேண்டும் என்றால் கட்டாயம் அது சர்வதேச விசாரணையாக தான் இருக்கலாம். இது பாராளுமன்றத்தில் பல தடவைகள் நான் பேசுகிறேன். ஒரு தடவை நான் இதை பற்றி பேசி முடிஞ்ச பிறகு ரஞ்சன் ராமநாயக்க வந்து என்னிட சொன்னார், நீங்கள் சொல்கிற சரி, இன்டர்நேஷ்னல் இன்குவாரி தான் இன்றைக்கு தான் நான் கன்வின்ஸ்டு. இப்போ நான் கேட்டேன், என்ன இன்றைக்கு என்ன திடீரெண்டு இன்றைக்கு ஒரு கதை ஒன்று சொன்னீங்க, அந்த கதை எனக்கு பிடிச்சிக்கணும். என்ன நான் சொன்ன கதை என்ன? நான் அதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறக்கு ஒரு கதை சொன்னேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை பிடிக்கிறது, புருஷன் வந்து மனசியை அடித்து சாக்கொண்டு போட்டார், மனசு செத்துட்டுது. உடனே வீட்டுக்கெல்லாம் பின்னால் புதைச்சிட்டார். சுற்றி இருக்கிற அயலவர்களுக்கு ஒரு சந்தேகம், ஆளை காணையில் கொஞ்சம் காலமாக நடுக அடிக்கிறார், ஏதோ நடந்துட்டுது. போலீஸுக்கு அறிவிச்சு இவர் வீட்டுக்கெலாம் ஏதோ புதைச்சிட்டார் போல. போலீஸ் கேட்டுக்கு வந்தோடனே மனுஷன் போய் சொல்லுது, இது எந்த ஜூரிஸ்டிக்ஷன், எந்த நியாயம், நீங்கள் இதுக்கெலாம் வரக்கூடாது. அவங்க சொன்னால் எப்படி ஒரு சந்தேகம் இருக்குது, இருக்கு, நீங்கள் இதில் நில்லுங்கோ, நான் போய் தேடி பார்த்து அப்படி எதுவும் வேறு புதைக்கப்பட்டிருக்காண்டு பார்த்து போட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளலாமோ? அது மாதிரி தான் இலங்கை அரசாங்கம் நாங்கள் விசாரிக்கிறோம்.
நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொல்கிறதும் அதுக்கு அது மாதிரி தானு சொன்னது அவருக்கு டக்குன்னு விளங்கிட்டுது. முன்னோடி வந்து சொன்னார். அதுக்கு பிறகு தான் தனக்காண்டி என்ன ஆஜராக சொல்லி கூட அந்த நீதிமன்ற அவமதிப்பதற்கெல்லாம் நான் அவருக்காண்டி ஆஜரானதெல்லாம் நடந்தது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு வித்தியாசம் இல்லாமல் சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் எங்கட தரப்பு சட்டத்தரணி எங்கட நியாயத்தை மட்டும்தான் சொல்ல வேணும். ஏன் மற்றது ஓமென்று சொல்கிறார் என்று இது பல சந்தர்ப்பங்களில் கேட்கப்பட்டிருக்குது என்கிட்ட. அது நீதிமன்றத்தில் அது வேறு விஷயம். சர்வதேச அரங்கில் சர்வதேச ராஜதந்திரிகளோட விஷயங்களை கொண்டு போய்க்கல நாங்கள் சொல்கிறது நியாயமாக பட வேணும் அவண்ட மேடத்தில். இல்லை என்றால் அவங்கள முன்னெடுக்க மாட்டாங்க. ஒரு தரப்பு இவர் ஒரு சைடு ஒன் சைடட் என்றால் அது இருக்காது. அப்போ வாக்கு அரசியலுக்கு சில பேர் எனக்கு சொல்கிறது, நான் வாக்கு அரசியலுக்குலாம் வந்திருக்கக்கூடாது, நீங்கள் அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கோ. மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போனால் இதுகளெல்லாம் பிரச்சனையாக வருமாண்டு. ஆனால் என்னுடைய இன்றைக்கும் கடந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படாமல் விட்ட பிறகும் கூட நான் அதை நம்பலை. நான் நினைக்கிறது அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லத்தான் வேணும், இல்லை பாட்டை அப்படியே சொல்லத்தான் வேணும். அதால் பின்னடைவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இனப்படுகொலை பற்றியும் கேட்டீங்க. இப்போ இனப்படுகொலை நடந்ததுன்னு தான் நான் எப்போவுமே சொல்கிறேன். சில பேர் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் சாட்சியம் போதாதுன்னு சொல்கிறீங்க. சாட்சியம் போதாதுன்னு கூட நான் ஒரு அளவும் சொன்னது இல்லை. சாட்சியமும் இருக்குது, நிகழ்வுகள் இருக்குது. ஆனால் மற்ற சர்வதேச குற்றங்களை விட இனப்படுகொலையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு குற்றவியல் விஷயமாக இன்னொரு கூறு இருக்குது, இன்னொரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, இன்டென்ஷன் ப்ரூவ் பண்ணணும். அது மிக கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ இது நான் சொல்லி அப்போ ஒரு இனப்படுகொலை இல்லை நடக்கலைன்னு சொல்கிறார். நவநீதம் பிள்ளை அம்மையார்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, அவள் சொல்கிறா இந்த சொல்ல இலகுவாக பாவிக்காதேங்கோ, இது கஷ்டமான ஒரு விஷயம் என்று சொல்கிறான். Do you believe that Israel is plausibly committing genocide? Well, I'm called the genocide judge. I delivered the world's first genocide judgment in the Rwanda tribunal. A lot of the law comes in Imran. It's very tricky. You have to prove an intention to commit genocide. You don't establish it just by pointing to the large numbers of killings, death, and destruction. All that helps. So we said there's ample evidence to prove that war crimes are being committed, crimes against humanity, violations of international humanitarian law and human rights law. And so these include crimes of extermination, intentionally directing attacks against civilians and civilian objects, murder or willful killing, using starvation as a method of war, forcible transfer, gender persecution, targeting Palestinian men and boys, sexual and gender-based violence amounting to torture, and cruel or inhuman treatment. So every one of these is backed by the evidence that we found. இப்போ பார்த்தா நேற்று முந்தின நாள் பார்க்குறேன் தமிழ்நெட் ஜெயா இந்த பிரஸ்னேவு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அதே கருத்தை சொல்கிறார். அது இன்டென்ஷன் இலகுவாக நிரூபிக்க இயலாது, அதுக்கு ஒரு அடித்தளம் ஒன்று முதல் உருவாக்க வேணும், நீண்ட காலமாக இருக்கிற இன்டென்ஷன். அதான் நான் சொன்னேன், இன்டென்ஷன் இப்போ ஒரு குறித்த விஷயத்தில் இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ணலாம். கல்லோயா திட்டத்தில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் இன்டென்ஷன் ப்ரூவ் பண்ணா யார்கிட்ட இன்டென்ஷனை ப்ரூவ் பண்ணுறது? டிஎஸ்என் நாயக்காட எல்லாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்ததா அண்டு அப்படிலாம் விளக்கப்படுத்தி சொல்லிடுறேன். ஆனால் இப்போ அவர் சொல்கிறார் சாட்சியங்களை திரட்டுகின்ற பொறிமுறையில் போட்டிருக்கிறார்கள், இலங்கையும் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கைக்கு அலுவலக பொறிமுறையை போட்டு நாங்கள் இன அழிப்பை பார்க்க மாட்டோம், அங்கே இன அழிப்பு நடந்ததுக்கான அறிகுறியை இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை, இதுவரையும் அப்படி தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆதாரங்களை கூட தேடாமல் இரண்டு தரப்பும் குற்றம் புரிந்தார்கள். போரிலே அளவு மீறி குற்றங்களை இழைத்தார்கள். அப்போ தமிழர்களில் பலர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், பெருந்தொகை மக்கள் கொல்லப்பட்டதினாலே அதை ஐநா அறிக்கையிட்டாலே இன அழிப்பு என்பது நிரூபிக்கப்பட்டு விடும் என்று நினைக்கின்றார்கள். உண்மை அப்படி அல்ல. இன அழிப்பு குற்றங்களை செய்கின்ற பொழுது இன அழிப்பு நோக்கத்தோடு செய்தார்கள். அது இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றது. மென்ஸ்ரியா என்ற ஒரு பொது நோக்கம், டோலஸ் ஸ்பெசியாலிஸ் என்கின்ற சிறப்பு நோக்கம். இந்த இரண்டு சிறப்பு நோக்கங்களோடு தான் இந்த குற்றங்களை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இன அழிப்பு நோக்கத்தோடு செய்கிறார் என்பது நிறுவப்பட வேண்டும். இதற்கான ஆதாரங்களையே பார்க்காமல் மட்டுப்படுத்தி முதலே தீர்மானித்து
இதைத்தான் நாங்கள் பார்ப்போம் என்று தீர்மானித்து விட்டு பிறகு சொல்ல முடியாத ஆதாரங்கள் இல்லை என்று. ஆனால் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தை தான் சுமத்ரனும் கூறுகின்றார். எந்த ஒரு நாடும் எந்த ஒரு அறிக்கைகளிலும் இனப்படுகொலை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆகவே நாங்கள் இனப்படுகொலை என்ற விடயத்தை தொடர்ந்து பிடித்து கொண்டு நிற்காமலுக்கு பதிலாக போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது. இப்போ என்ன கடுமையாக விமர்சித்த ஒரு ஆள்வளாக சொல்கிறார். அது சரி, அது இன்டென்ஷனை உருவான்றா அது மிக மிக கஷ்டமானது ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முதல் அதை அடித்தளத்தை எல்லாம் நாங்கள் முதல் ப்ரிப்பேர் பண்ண வேணும். ஏனென்றால் அதை கேட்டு போட்டு இல்லை என்ற பதில் வந்தால் நான் இதை போக சொல்லிடுறேன். சவுத் சுடானில் நடந்த உதாரணத்தையும் சொல்லிடுறேன். நோ ஜெனசைடுன்னு அடுத்த நாள் பத்திரிகையில் தலையங்கம் வந்தது. அப்படி இருக்கக்கூடாது, நாங்களும் ப்ரூவ் ஆனோம். ஆனால் இப்படி சில வேளையில் சில பேர் சொல்கிற இந்த நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லி ஏன்லாம் குழப்புறீங்கள். உண்மையை சொல்ல போனால் நல்லா உசுப்பேற்றுற விதத்தில் எனக்கும் பேச தெரியும், உங்களுக்கு தெரியும், என்னால் பேசலாம். ஆனால் அது பொறுப்பில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வந்துட்டு சில பத்திரிகைகள், நான் சொல்ல வந்தபடியும் சில பத்திரிகைகள் இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்னதா அது அப்படி போடுற அது பச்சை போய் அப்படி ஒரு அளவு ஒரு சொல்லலை. இப்போ இந்த தலையங்கம் என்னோட சேர்த்து சொல்கிறேன். சில பத்திரிகைகள் சில தகவல்களில் நீங்கள் விசாரணை சர்வதேச விசாரணை முடிஞ்சுது என்று சொன்னீங்கள் என்றும், சில காலத்துக்கு பிறகு சர்வதேச விசாரணை நடக்க வேணும்னு சொல்கிறேன், வேணும் என்று கேட்ட நீங்கள் என்றும் கூட செய்திகள் மாறி மாறி சொல்லப்படும். இது உங்களுடைய நம்பகத்தன்மை மீதான மிகப்பெரிய அதையும் விளக்கி நான் இப்போ ஒரு விளக்கம் பண்ணி கொடுத்துருக்குறேன் வேறையாக. அது என்னென்னு சொன்னால், அந்த ஓஎஸ்எல் இன்குவாரி ரிப்போர்ட்டை நான் காண்பிச்சிருக்கிறேன். இது 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் இளவரசர் ஜெயிட் ஜெனீவாவில் வச்சு வெளியிட்ட அறிக்கை. இது ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை அறிக்கை. அப்போ சர்வதேச விசாரணை நடக்கலைன்னு சொல்லி கொண்டு தான் இதை நாங்கள் மறுதளிக்கிறதா இருக்கு. ஆனால் இந்த இன்குவாரி வேறு, நீதிமன்ற பொறிமுறை வேறு. இந்த அடிப்படையில் ஆக்களை ப்ரோசிக்யூட் பண்ணணும், ஆக்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிப்பாட்டி வழக்கு. இப்போ ரெண்டு வித்தியாசமான விஷயம். ஆனால் அது இன்னும் நடக்கலைன்றதுக்காண்டி இது நடக்கலை என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. இதில் மிக முக்கியமான மீறல்கள், சர்வதேச குற்றங்கள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த விசாரணை ஒன்று நடத்த வேணும் என்று சொல்லி 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது நிறைவேற்றின போது உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியாது, அங்கே வந்திருந்த கொஞ்சம் பேர், ஆனந்தி சசிதரன் அப்படி கொஞ்சம் பேர் வந்து ஐயோ அதில் இந்த சர்வதேச விசாரணை இல்லை, இந்த தீர்மானம் பிரயோசனம் இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தது. பிபிசி தமிழ் சேவை திரு சம்பந்தனை தொலைபேசியில் ஒரு இன்டர்வியூ எடுத்து, அப்போ அவர் கேள்வி கேட்டவர் கேட்குறார், இன்டர்வியூவர் கேட்குறார், ஐயா இதில் சர்வதேச விசாரணை இல்லை என்று சொல்லினமே நீங்களே இதை ஆதரிக்கிறீங்கள். ஐயா சொல்கிறார், தம்பி அது யார் அந்த விசாரணை நடந்து போகிறது? OHCHR ஐக்கிய நாடுகள் மனித உரிமைக்கான உயர்ஸ்தானிகர் தான் நடத்த போகிறார். ஐயா உடனே திருப்பி கேட்குறார், அது உள்ள விசாரணையோ? அதோட இன்டர்வியூ முடிஞ்சு. முழுக்க சர்வதேச மிக உயர்ந்த சர்வதேச மட்டத்தில் இனி இல்லைன்ற உயர்ந்த அதிகாரிகள் மேற்பார்வை செய்த அறிக்கை. மாட்டியாட்டிசாரி ஃபின்லாந்து முன்னாள் ஜனாதிபதி, சில்வியா கார்ட்ரைட் நியூசிலாந்து தேசாதிபதியாக இருந்தவர், அஸ்மா ஜெஹங்கீர் பாகிஸ்தான் ஒரு மிக சிறந்த ஒரு செயற்பாட்டாளர், அவர்களோட மேற்பார்வையில் செய்யப்பட்ட அறிக்கை இது. அப்போ சர்வதேச விசாரணை நடந்தது, முடிந்தது. அதுக்கான தமிழ்லையும் தமிழ்லையும் இருக்குது, பிரிண்ட் பண்ணி இருக்குது. ஆனால் ஒருத்தர் தண்டிக்கப்படையில்லை என்ற விஷயம் தானே. அப்போ அதைத்தான் நான் கேட்குறோம். இப்படி பிஓஐ அறிக்கை இருக்குது, இது இருக்குது, இன்னும் எத்தனையோ இருக்குது. அப்போ இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகரையே தயாரித்து இத்தனைக்கான சாட்சியங்கள் இருக்குது என்று சொன்னால் அதுதான் கலப்பு நீதிமன்ற பொறுமுறையே அந்த 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 வருஷமே.
அக்டோபர் 1ஆம் தேதி பாஸ் பண்ண ரெசல்யூஷனில் போட்டிருக்கேன். கலப்பு நீதிமன்ற பொறுமுறை இந்த நாட்டிலேயும் அது நிலை கொள்ள வேணும். சர்வதேசத்தில் ஹேக்கில் ஒரு ப்ராசிக்யூஷன் நடந்தால் இங்கே இருக்கிற ஆளுக்கு எதிராக இன் அப்சென்சியா நடந்து அது நடந்து முடிஞ்சு அவர் இங்கே நல்ல சோகமாக இருப்பார். அவரை ஒன்றும் செய்யலாது, ஒருத்தர் நாட்டை விட்டு வெளியில் போயிடாது, ஆனால் இருப்பார். ஆனால் இங்கே நிலை கொள்ள வேணுமா இருந்தால் இந்த நாட்டு சட்டத்திலையும் அது வர வேணும். ஆனால் சர்வதேச பங்களிப்பு இருக்க வேணும். அதால் தான் அந்த ரெசல்யூஷனில் 4 வகையான ஆட்கள் அந்த நீதிமன்ற பொறுமுறையில் பங்கு கொள்ள வேணுமென்று இருக்குது. விசாரணையாளர்கள், சட்டத்தரணிகள், வழக்கு தொடுநர்கள், முக்கியமாக சர்வதேச நீதிபதிகள். இந்த இடத்துல நீங்கள் சர்வதேச விசாரணை முடிவடைந்து விட்டது என்று சொன்னதை தமிழ் மக்கள், சாதாரண மக்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் எதிர்பார்த்த சர்வதேச சொல்லாடல்கள், அதுவும் குறிப்பாக சட்ட சொல்லாடல்கள், சர்வதேச விசாரணை என்றது வேறு, விளக்கம் ட்ரையல் என்றது வேறு என்ற விடயங்கள் சட்டத்தரணிகளாலே புரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களாக இருந்தாலும், சர்வதேச விசாரணை முடிவடைந்து விட்டது என்று நீங்கள் சொன்ன மாத்திரத்தில் மக்கள் நினைத்தார்கள் என்ன, யாரையுமே கூப்பிட்டு விசாரிக்க நாங்கள் சாதாரண மக்கள் விசாரணை என்றால் என்ன என்று யோசிப்பார். அதை இங்கே இருக்கிற குற்றம் என்று வைத்தால் கூட, ஒரு களவு நடந்து விட்டது என்றால் கூட களவெடுத்தவர் என்று சந்தேகிக்கப்படுகின்ற நபரை கூப்பிட்டு விசாரிப்பார்கள். அங்கு யாரையும் பேர் மக்கள் எதிர்பார்த்தது சவேந்திர சில்வாவை கூப்பிட்டு விசாரிப்பார்கள், மஹிந்த ராஜபக்சவை கூப்பிட்டு விசாரிப்பார்கள். அப்படியான சில நபர்கள், இராணுவ தளபதிகளை, அமைச்சர்களை, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரை எல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பார்கள். முடிவிலே அவர்களுக்கு ஒரு தண்டனை வரும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு சர்வதேச விசாரணை முடிவடைந்து விட்டது என்று சொன்னது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அது அளித்தது. உங்கள் மீதான ஒரு விமர்சன அதிகரிப்புக்கு காரணமாக இருக்கிறது. இந்த நீங்கள் சொன்ன இந்த விசாரணை என்பது புலன் விசாரணை, இன்வெஸ்டிகேஷன் என்ற விடயத்தையும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் என்ற விடயத்தையும் சட்டத்திறனிகள் மாத்திரம்தான் அதை பிரித்து. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதான் இது முடிஞ்சது. இப்போ நான் சொல்கிறேன், அப்போ மாறி மாறி நான் சொல்லலை, இன்னும் செய்கிறதுக்கு இருக்குது, அது செய்யப்பட வேணும். அது சர்வதேச முழுமையான ஈடுபாட்டோடு செய்யப்பட வேணும். இது இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற மாதிரி சாதாரண மக்களுக்கு அதை புரிய வைக்கிறதுல நானும் தவறு இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு சின்ன ஒரு முரண்பாடு தோன்றதை போல தெரிஞ்ச உடனே அரசியல் எதிர்த்தரப்புகள் உடனடியாக அதை கப்சா பிடிச்சி, இந்த இவரை பிடி சொல்லி போட்டார், இவரை பிடி சொல்லி போட்டார், இவர் போய் சொல்லி போட்டாருன்னு சொல்கிற கணவருக்கு விளக்கங்கள் இல்லை, வைக்கிற கணவருக்கு விளக்கம், அது விளக்கம் அவளுக்கு விளக்கம் இல்லை, விளங்குறாக்களும் வேணுமென்று அதை செய்கிறது. சில இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க சில அணுகுமுறை வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த இடங்கள்லாம் அந்த அணுகுமுறை வித்தியாசங்கள், நீங்கள் ஹைபிரிட் மெக்கானிசம் ஏற்றுக்கொள்வதாக அது இருக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லை ஹைபிரிட் பொருந்தாது, ஹைபிரிட்டை அறவே வேண்டாம் என்று சொல்கின்ற, அது ஒரு நியாயமான அணுகுமுறை வித்தியாசங்கள், சிலருடைய திடமான நம்பிக்கைகளாக இருக்கும். சிலது வாக்குக்கான குற்றம் சாட்டுவதற்கு, குற்றத்தை பிடிப்பதற்காக சொல்லப்படுகிற வெறும் குற்றச்சாட்டு, அதிலே எந்த வலுவான பின்னணியும் இல்லாமல் வாக்குக்காக அல்லது ஒருவரை கரெக்டாக அசாசினேஷன் செய்வதற்காக சொல்லப்படுகின்றபடியே இந்த கோட்பாட்டு அணுகுமுறைகள் தொடர்பாக விவாதித்து ஒரு முடிவு கட்சிகள். இப்பொழுது நான் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட அந்த மக்களுடைய பார்வையிலே இந்த ஒற்றுமை ஆகலாமா இல்லையா என்ற விடயத்திலே, மக்கள் இந்த கோட்பாட்டு ரீதியான அணுகுமுறையை நீங்கள் இருந்து விவாதியுங்கள், ஆனால் தேர்தல் என்று வருகின்ற பொழுது நீங்கள் ஒன்றாக பயணியுங்கள் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதைத்தான் தலைவர்கள் எவ்வாறு நீங்கள் கேட்காத இன்னொரு கேள்வியும் இருக்குது. இலங்கை அரசாங்கத்துக்கு காலவாசம் எடுத்து கொடுத்தார் குற்றச்சாட்டம் இருக்குது. அது என்ன, ஒரு முறையும் ஒரு தீர்மானம் நிறைவடைகிற போது இன்னொரு புது பிரேரணை ஒன்று தேவை. புது பிரேரணை இல்லாவிட்டால் சர்வதேச மேற்பார்வை அதோட முடிஞ்சுச்சு. அதுக்கு பிறகு இந்த அலுவலகத்துக்கு இலங்கைக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த மெண்டேட் இருந்தால்தான் அவர்கள் அந்த மேற்பார்வை செய்யலாம். அப்போ தீர்மானம் தேவை. தமிழ் தரப்புகள் பல 2014க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்மானம் வேண்டாம், இந்த தீர்மானம் வேண்டாம்,
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இந்த விஷயம் இருக்கக்கூடாது என்று சொல்லி என்னை பொறுத்தவரையில் அது ஒரு மிக முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏதோ ஒரு சர்வதேச மேற்பார்வை தொடர்ச்சியாக இருக்கவே வேணும். அதால் என்ன நன்மை என்று கேட்டால் நிறைய நன்மைகள் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த விசாரணையோ தண்டனையோ அதொன்று நடக்கையில், அது வேறு விஷயம். அரசியல் தீர்வும் இன்னும் வேற இல்லை. ஆனால் இது இல்லாமல் இருந்தால் இன்னும் என்ன நிலைமை எவ்வளோ மோசமாக இருந்திருக்குமென்றது ஒரு கேள்வி இருக்குது. நிலங்கள் விடுவிக்கப்படுற விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்குது. ஆகவே சர்வதேச மேற்பார்வை இதில் நாங்கள் அடைய நினைக்கிறது 15-16 வருஷத்துக்கு பிறகு இன்னும் முழுசாக கிடைக்கவில்லை என்றாலும் இதில் இருக்கிற நன்மை, எங்களோட மக்களோட பாதுகாப்பு சம்பந்தமாக, எங்களுடைய இருப்பு சம்பந்தமாக இந்த மேற்பார்வை நீடிக்கப்பட வேணுமென்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது காலாவாசம் கொடுக்குறதுன்றது இல்லை, அது எங்களோட நன்மைக்காக இந்த சர்வதேச மேற்பார்வையை தொடர்ந்து வச்சிருக்கிற விஷயம். இல்லை, இந்த இடத்துல பூகோள அரசியல் ரீதியான முரண்பாடுகள் சரியாக கையாளப்படவில்லை. அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவறிழைத்திருக்கிறது. அல்லது என்னுடைய குற்றச்சாட்டு, தமிழரசு கட்சி மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளிலே ஒன்று, இந்த சர்வதேச தண்டனையை பெற்றுக் கொடுக்கவில்லை, தீர்வை அடைந்து கொள்ளவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் அப்பால் சாதாரண தமிழ் மக்களுக்கும் தெரியும். சாதாரண தமிழ் மக்களும் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தமிழ் மக்களும் தமிழரசு கட்சி எங்களுக்கு சமஷ்டியை பெற்றுத்தரும் என்று 100% அவர்கள் நம்பவில்லை. அல்லது இந்த குற்றவாளிகளை எல்லாம் பிடித்து கூண்டில் அடைக்கும் என்றும் 100% அவர்கள் தமிழரசு கட்சிக்கு எதிர்பார்த்து வாக்களிக்கவில்லை. அவர்கள் அந்த தமிழ் தேசிய உணர்வு ஒன்றை வைத்திருக்க செய்ய வேண்டும், அது அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம். அதற்கு அப்பால் தமிழ் மக்களை ஒரு நிறுவனமயப்படுத்த தவறிவிட்டார்கள் என்கின்ற பாரிய குற்றச்சாட்டை நானும் வைக்கின்றேன். என்னை பொறுத்த மட்டிலே தமிழரசு கட்சி தவறிழைத்த மிகப்பெரிய இடம் அதுதான். ஏனென்றால் தமிழ் மக்கள், நீங்கள் சாதாரண ஒரு தமிழ் மக்களை, நீங்கள் ஒரு படிப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் மக்களை கூட கேட்டால் இயக்கத்தால் முடியாத தமிழரசு கட்சி எடுத்து தர போவதில்லை, தமிழ் கூட்டமைப்பு எடுத்து தருமென்று நாங்கள் நம்பவில்லை என்று அவர்கள் சொல்லுவார். ஆனால் அவர்களுடைய சில நியாயமான எதிர்பார்ப்பு, நீங்கள் தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பை பாருங்கள். அவர்கள் தனியே ஆயுதத்தை எடுத்து தமிழீழத்தை, நிலப்பரப்புகளை பிடிக்கின்ற வேலை திட்டத்தை மட்டும் செய்யவில்லை. அதை தாண்டி ஒரு நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தினார். அவர்கள் ஒரு பொருளாதார சிந்தனையை வைத்திருந்தார்கள், தயாரித்திருந்தார்கள். தாங்கள் தமிழீழத்தை அடைந்தால் இந்த தமிழீழத்தை எவ்வாறு வளமிக்க தேசமாக மாற்ற வேண்டும் என்ற திட்டங்களை வகுத்திருந்தார். மரம் நடுதல் தொடக்கம் எல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலிருந்து தமிழ் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்றார், இயற்கை என்னுடைய நண்பன் என்று சொல்வார். ஏனென்றால் அவருடைய பெரும்பாலான வாழ்வியல் அந்த இயற்கைக்குள் தான் இருந்தது. எங்கள் தமிழர் தேசத்தை எவ்வாறு ஆளுகை செய்ய வேண்டும் என்கின்ற திட்டம், எங்களுடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய விளையாட்டு எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய சுகாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற திட்டங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதை நடைமுறையிலும் செய்திருந்தார்கள். அங்கே தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக பெரும் தவறிழைத்தது என்பது என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. நீங்கள் தமிழ் மக்களை ஒரு நிறுவனமயப்படுத்த உங்களிடம் அனைத்தும் இருந்தது. நீங்கள் 2010ஆம் ஆண்டு தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பு 2009 இல்லாமல் போன பிறகு 2010க்கு பின்னரான சூழலில் தமிழரசு கட்சி அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வடக்கு கிழக்கிலே ஏராளமான ஆசனங்கள் இருந்தன. 16 ஆசனங்கள் 2010 கிடைத்தது. 14 ஆசனங்கள் 2010 கிடைத்தது. ஏராளமான உள்ளூராட்சி மன்றங்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், உள்ளூராட்சி மன்றங்கள் கைவசம் இருந்தன. வடக்கு மாகாணம் கையிலே இருந்தது. கிழக்கு மாகாணத்தில் கணிசமான உறுப்பினர்கள் இருந்த நிலையிலே கிட்டத்தட்ட அல்ல, உண்மையிலே 2022 2010 ஆசனங்களை வைத்திருந்தாலும் 2010க்கு பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்தாலும் வேறு ஒரு சக்தி இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை தாண்டி தமிழ் தேசிய அரசியலை பேசிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெளியில் வந்திருந்தாலும்
யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் நாங்கள் போட்டியிட்டு இருந்தோம். ஆனால் யாழ்ப்பாணத்திலும் தோல்வி இருந்தது. ஆனால் அந்த விடுதலை புலிகளுக்கு பின்னரான அரசியலை, நிறுவனமயப்படுத்தப்பட்ட அரசியலை, கொள்கை ரீதியான கொள்கை வகுப்பு அரசியலை, எங்களுடைய கல்வியை எவ்வாறு நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு நிலைமையை, அல்லது விளையாட்டை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போகின்றோம் என்ற திட்டங்களை தமிழ் அரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ய தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டு எனக்கு மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. அதை செய்வதற்கான முழுமையான அங்கீகாரம் தமிழ் மக்களாலே வழங்கப்பட்டிருந்தது. அதுக்கான உறுப்பினர்களையும் நீங்கள் எல்லா இடங்களிலும் வைத்திருந்தீர்கள், ஆனால் செய்யவில்லை. இது சம்பந்தமாக இதே குற்றச்சாட்டு நானுமே ஒரு சுய விமர்சனம் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சி மீது நானும் வைத்திருக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரியான வடிவத்தில் இல்லை, ஆனால் விசேடமாக பொருளாதார வளங்களை மேம்படுத்துவது, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களை வலுப்படுத்துவது, தொடர்ச்சியாக அவர்கள் எங்களுடைய நிலங்களிலேயே வாழ்வதற்கு ஏற்ற வசதிகளை செய்து கொடுக்காமல் தவறினது எங்களை மிகவும் பலவீனப்படுத்தி கொண்டு வந்துட்டு இந்த 15 வருஷத்தில். அதில் நாங்கள் கவனம் செலுத்த இல்லை என்றது எனக்கும் தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு ஆதங்கம். அந்த விஷயத்தில் நானாக ஈடுபடுற என்று பார்க்குற போது பலர் எனக்கு சொல்கிறது, என்னுடைய மனைவியும் கூட எனக்கு சொல்கிறது, உங்களால் அது செய்யுது, உங்களுக்கு அது தெரியாது, உங்களுக்கு சட்டத்தின் தான் தெரியுமாண்டு. அப்போ அதுக்கான வளவாளர்கள், அதுக்கானவர்கள் எங்களுக்கு சமூகத்தில் இருந்தார்கள். அவர்களை தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை பார்த்தால் அவருக்கு இல்லை, ஆனால் அதுக்கான ஆட்களை பாய்ச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 2010 இருந்து அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இதில் நாங்கள் இப்போ கை வைக்கக்கூடாது, இந்த விஷயங்களில் அரசியல் தீர்வுன்னு எப்படியாவது எடுத்துருவானோம். அரசியல் தீர்வு எடுத்து மாகாண நிர்வாகங்களை நாங்கள் கைப்பற்றி அதில் இருந்து தான் நாங்கள் இதை செய்கிறன்ற ஒரு எண்ணப்பாடு விசேஷமாக திரு சம்பந்தனுக்கு இருந்தது. அவருக்கு தன்னுடைய காலம் விரைவாக கடந்து கொண்டு போகிறது. என்னுடைய காலத்தில் ஒரு அரசியல் தீர்வு எப்படியாவது பெற்றிட வேண்டும். பல சமயங்களில் இது பற்றின சம்பாஷணைகள் நடந்திருக்கு என்றால் அவர் உடனே சொல்லுவார், அது முதல்ல அரசியல் தீர்வு கொண்டு வரணும், அது வந்து இதெல்லாம் நாங்கள் கையாளலாம் என்று வெளிப்படையாகவே சொல்லுவார். அது இதை பாரிய விதத்தில் பாதித்தது. ஆனால் 2013ஆம் ஆண்டு மிகவும் விசேடமாக வடக்கு மாகாண சபையை நாங்கள் கைப்பற்றின போது அதில் நாங்கள் அதை செய்தே இருக்க வேணும். ஏனென்றால் 36 ஆசனங்கள் 30 ஆசனங்கள் எடுத்து போட்டு அதில் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது அதிகாரம் கையில் இருக்கு. அது குறைஞ்ச அதிகாரமாக இருக்கலாம், முழுமை பெறாததாக இருக்கலாம், பயன்முடிவு. ஆனால் முற்று முழுதாக பிரயோசனம் அற்ற என்று சொல்ல இல்லாதே. சுகாதாரம் சம்பந்தமானது, கல்வி சம்பந்தமானது, உள்ளூராட்சி சம்பந்தமானது பல விஷயங்கள் இருந்தது. கட்டளை சட்டங்களை உடனடியாகவே நாங்கள் நிறைவேற்றி இருந்தால் இந்த அதிகாரங்களை பாய்த்திருக்கலாம், ஒரு கட்டமைப்பு உருவாகியிருக்கலாம். உலகம் முழுவதிலையும் இருந்த எல்லா தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. முதலீடுகளை கொண்டு வந்து செய்கிறது கூட வசதிகள் இருந்தது. அந்த திருப்பு முனையில் தான் நாங்கள் பெரிய தவறு விட்டுட்டோம் என்றது என்னுடைய கருத்து. அதை செய்யாமல் விட்டதில் பிரதிபலன் பலவிதமாக எங்களை பாதிக்குது. ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுடைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியில் போய் கொண்டிருக்காங்க. இங்கே வாழ்வாதாரம் இல்லை, வேலை இல்லை என்று அதால் எங்களுடைய இருப்பு இல்லாமல் போகுது, நிலங்கள் பறி போகிறது என்று சர்வதேச சமூகத்தில் மத்தியிலேயும் ஒரு என்னிடம் கேட்குறவர்கள் பலர், உங்களோட சமூகத்தில் இப்போ இதுக்கான ஆற்றல் உள்ள ஆட்கள் இல்லை, என்ன கெப்பாசிட்டி இல்லை உங்களுக்கு என்று அப்படி ஒரு எண்ணத்தையும் உருவாக்கி விட்டது. மஹிந்த ராஜபக்ச கிழக்கு மாகாண சபையில் பிள்ளையான முதலமைச்சராக ஆக்கி போட்டு, அவர் தான் ஆக்கினது பிள்ளையான. அரசியல் தீர்வை பற்றி வெளிநாட்டாக்கள் வந்து கதைச்சா போலீஸ் அதிகாரத்தை நான் எப்படி பிள்ளையாண்ட கையில் கொடுக்குறது என்று சொல்லுவாராம். போலீஸ் அதிகாரத்தை நான் எப்படி பிள்ளையாண்ட கையில் கொடுக்குறேன். இதுக்கு பதிலாகத்தான் நீதியரசர் விக்னேஸ்வரனை கொண்டு வந்து வடக்கு மாகாண முதலமைச்சராக்கி போட்டு மிஸ்டர் சம்பந்தன் எல்லாட்டையும் கேட்டது, இந்த இளப்பாரி ஒரு நீதியரசரை நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம், இந்த அதிகாரங்கள் எல்லாம் வேணும் கொடுக்க இயலாது. ஆனால் அதெல்லாம் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அடிமட்டத்தில் இருந்து நாங்கள் நிறுவனப்படுத்துகிற வேலையை செய்யவே இல்லை. அது வெகுவாக எங்களை பாதிக்குது. அது நான் அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை, என்னுடைய
கருத்து என்னென்னா, உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கிறது, மாகாண சபை இருக்கிறது. மாகாண சபைக்கு அதிகாரம் மிக மிக குறைவு. அதிலும் வடக்கு மாகாண சபையிலே அந்த முதலமைச்சர் நிதியம் என்று ஒன்றை கொண்டு வர பொழுது அரசாங்கம் தடுத்தது. ஆனால் இதுக்கு வெளியிலே இந்த நிறுவனங்கள் நாங்கள் பார்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு வெளியிலே நாங்கள் செய்திருக்க வேண்டும். அது மக்களிடம் நன்மதிப்பை பெற்றிருக்கும், மக்களை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும். ஆனால் அதை செய்ய தவறிவிட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது என்னுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. இனிவரும் காலங்களிலே நாங்கள் அதுக்கான சில முயற்சிகளை ஏற்கனவே தொடங்கிடுறோம். கடந்த தேர்தல் காலத்தில் கூட அதை பற்றி நாங்கள் விளக்கமாக சொல்லியிருந்து நாங்கள் ஒரு அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்குகிறோம். அது கோட்டாபய காலத்திலேயே அவரோடையே பேசி அவருடைய அனுமதியை கூட பெற்றிருந்தோம். நாங்கள் பிறகு ரணிலும் அது கவர்மெண்ட் சொன்னது. இப்போ இந்த அரசாங்கத்தோடையும் பேச வேண்டாம், மத்திய அரசாங்கத்திட அனுசரணையோ இல்லாட்டி அனுமதி அதுக்கு அவசியமாக இருக்குது. ஆனால் பெரிய அளவில் சர்வதேச நாடுகள் அதில் பங்கு பெறுற ஒரு வேலை திட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்குது. அது ஒரு பக்கம். அடிமட்டத்தில் இருந்து இப்போ விசேஷமாக மங்கள சமர வீர நிதியமைச்சராக இருந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பனை நிதியம் ஒன்றை உருவாக்கி ஆய்வுகள் செய்யப்பட்டு எங்களோட கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துகிற ஒரு வேலை திட்டம் ஒன்று நடைபெற்றது. ஓரளவுக்கு அதில் முன்னேற்றம் இருந்தது. கூட்டுறவு வங்கியும் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது வடக்கில். எல்லாமே முழுமையாக பெறவில்லை, ஆனால் பல முயற்சிகள் தொடர்ச்சியாக இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. நாங்கள் இந்த இப்போ உள்ளூராட்சி சபை முடிஞ்சிருக்கு. உள்ளூராட்சி சபை தவிசாளர்களோட நடந்த கூட்டங்களே நாங்கள் சொல்லிடுறோம், உள்ளூராட்சி சபைகளுக்கு சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை அமல்படுத்துறதுக்கான அதிகாரம் இருக்குது சட்டத்தில். அப்படியான விஷயங்களை அவர்களை செய்கிறதுக்கு நாங்கள் வலுப்படுத்த வேணும். மாகாண சபையில் நாங்கள் இதை மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருத வேணும். அதை இப்போவே மாகாண சபை தேவையில்லை, நீங்கள் சொல்கிற நான் ஏற்றுக்கொள்கிறேன். மாகாண சபை தேவையில்லை, நாங்கள் பெறலாம். அதுக்கு சமாந்தரமாக நாங்கள் ஒரு நிறுவனம் வடக்கு கிழக்கு தழுவிய அதான் வடக்கு கிழக்குக்கான நிதியம் தான் இது, வடக்கு கிழக்கான அபிவிருத்தி நிதியம் தான் நாங்கள் உருவாக்கி கொண்டு வந்தால் அந்த அதிகாரங்களும் வருகிற போது அதனை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பலர் அதிலேயும் விசேஷமாக வெளிநாடுகளில் இருந்து பல நிபுணத்துவம் பெற்றவர்கள் இப்போ பலர் அப்போ இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன் வருகிறார்கள், நாங்கள் வந்து இந்த உதவியை செய்யலாம், இதை செய்யலாம்னு சொல்லி பல விதமான ஆஃபர் வந்து கொண்டே இருக்குது. அதை எல்லாத்தையும் சேர்த்து அதை செய்ய வேண்டியது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அவ்வாறு எதிர்கால அரசியலை முன்னெடுத்தால் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை வரும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மீது. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இனம் ஏற்பட்டு, ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு சமஷ்டிய பருவம் இவங்களுக்கு அது வெற்றி பேச்சா தான் மக்கள்கிட்ட காதில் விழுது. அது சின்ன இதை தானே நடுவே சொல்லி கொண்டிருக்காங்க. இப்போ எங்கே தர போகிறாங்கன்னு மீனிங்ஃபுல் சேஞ்ச் அங்கே இல்லை. நடைமுறையில் அவர்களுக்கு காணக்கூடியதாக இருக்க வேணும். இன்றைக்கு அரசாங்கத்துக்கு பின்னால் ஓடுற வேலையை எங்களாலேயும் செய்ய முடியும் என்றதை நாங்கள் காட்டியிருந்தால் தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை வைத்திருப்பார். ஆகவே இதை எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கும். இனி வருகிற காலத்தில் அப்படியான அணுகுமுறையையும் கட்டாயமாக முக்கியமான விஷயமாக எடுத்து, அதாவது வெறுமனே வெற்றி பேச்சாக அரசியல் தீர்வு மாற்றம், அது அரசியல் தீர்வு வெற்றி பேச்சு இல்லை, ஆனால் அதை அடைகிற நேரத்தில் பிரதானமான குறிக்கோள் அது அடைவதற்கு இது மிக முக்கியமான அந்த பிரதானமான அரசியல் பணியை அணைகிறதுக்கான ஒரு குழு இருக்கிறது. அதை செய்யுது அந்த வேலை. இந்தியால விளையாட்டை மேம்படுத்துறதுக்கு என்ன கொண்டிருக்கு. அந்த வித்தியாசமான எங்களோட கல்வியை எப்படி நாங்கள் வடக்கு கிழக்கு வட மாகாணத்தை முன்னுக்கு கொண்டு போகிறோம், கிழக்கு மாகாணத்தை முன்னுக்கு கொண்டு போகிறோம் என்று தீர்மானிக்கிறது ஒரு குழு, ஒரு நிபுணர் குழுவை நாங்கள் போட்டு விட்டு அவை தங்களோட வேலையை பார்ப்பேன். அந்த விடயங்களை நாங்கள் சரியாக கையாண்டால் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் மீதும் அந்த விஷயத்தில் நாங்கள் இணங்குறோம், சேர்ந்து அதை செய்வோம். கட்டாயம். இந்த உங்களோட அரசியல் பயணத்தில் உங்களை பற்றி இப்போ நீங்கள் எனக்கு விமர்சனம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கள், சந்தோஷமாக. உங்களை பற்றி எனக்கு விமர்சனங்கள் இருக்குது தானே. அதாவது ஒரு இடத்துல நிற்கிறேல
இதை விட்டுட்டு அங்கால போகிறது, பிறகு அங்கால இன்னொரு ஆளோட போய் சேர்றது, நிலையான ஒரு கொள்கையை வெளிப்படுத்த தெரியல, இதெல்லாம் விமர்சனங்கள் இருக்குது. அதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை என்னை பொறுத்த மட்டும் எல்லா அரசியல்வாதிகள் மீதும் எல்லா அரசியல்வாதிகளாலேயும் விமர்சனங்கள் அள்ளி எறிகிறது. அதில் தமிழ் அரசியல் பரப்பில் இது சகஜம். சேரவாரி அள்ளி எறிகிற அரசியலை தான் எங்களை தரப்பு செய்யுது. நான் நினைக்கிறேன், நான் சொல்கிறது சரியோ தெரியாது, நான் நினைக்கிறேன் தமிழ் அரசியல்வாதிகளுக்குள்ள ஆக குறைஞ்ச மெட்டாக்களில் விமர்சிக்கிறாள் நானாக தான் இருப்பேன். நான் பெருசாக கடுமையாக மூர்க்கத்தனமாக கேவலமாக யாரையும் விமர்சிக்கலாம் எனக்கு சரியான குறைவு. ஏன்டா நான் அந்த ஆரம்ப காலத்தில் நான் 26-27 வயதில் அரசியலுக்குள்ள வரைக்குள்ள வீட்டில் இருந்த சூழல், நான் வந்து ஏதாவது மேடையில் யாரையாவது பேசினா வீட்டை போயிடாது, வீட்டு அப்பாவும் அம்மாவும் அதுக்கு எதிரான கடுமையான பேச்சுக்களை எனக்கு வேறு, நீ எப்படியெல்லாம் கைக்க இயலாது, அவரை பற்றி இப்படி சொல்லக்கூடாது, மதிக்கக்கூடும், அப்போ அப்படி ஏதோ திருப்பி சொல்லி நான் அதை தேவையற்ற தனி மனித காழ்ப்புணர்ச்சி சீரள்ளி எறிகிற விஷயங்களை நான் செய்கிறே இல்லை. அதே நேரம் மாட்டுத்தோல் மாதிரி மாற விமர்சனங்களையும் ஒரு காதால் கேட்டு எங்களுக்கு 2 காதை தானே வச்சுருக்கேன். இதுக்களால் கேட்டு இதுக்களால் விட்டு விடுறது. சிலதை மண்டைகள் எடுத்து காய்ச்சி கொண்டு இருந்தால் அதுக்கு எங்களோட அந்த ஃபேஸ்புக்கில் வந்த பழக்கம் எனக்கு என்னென்னா, ஃபேஸ்புக்கில் சின்ன காலத்தில் அரசியலுக்கு வந்த காலத்தில் இருந்து எழுதி கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் பார்த்தா அதுக்குள்ளே தான் நாங்கள் எங்களோட உலகம் மாறப்போகுது. ஃபேஸ்புக்கெலாம் நாங்கள் உலகமாக போகுது. அது நியத்தில் ஒன்றே மாற்றத்தையும் கொண்டு வர இல்லை என்றதையும் நாங்கள் பார்த்துட்டு, அப்போ இதுக்குள்ளேருந்து ஒரு வழியில் வரணும் என்று நான் ஃபேஸ்புக்கில் அடிபடுறதே துப்புர ஒரு கட்டத்தில் கையை விட்டுட்டு, ஏன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆகவே எதை செய்ய போகிறோம் என்றதை சொல்கிறது மட்டும்தான் எங்களோட கடமையாக இருக்க வேணும் என்று நான் யோசித்து என்னுடைய அரசியல் பிரச்சாரங்களில் பிரதான உத்தியாக அதை கொண்டு வந்து என் மீதான விமர்சனங்களை ஒரு கதால் கட்டு விடுறதாக என்னுடைய அரசியலை மாற்றிக்கொண்டேன். நீங்களும் மிக கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்கிற ஒரு ஆள். தமிழ் அரசியல் பரப்பில் மிக அதிகமான விமர்சனங்களை சந்தித்தால் நீங்களாக தான் இருப்பீங்கள். நீங்கள் அவ்வாறு இந்த சூழ்நிலை கையாளு? நீங்கள் மாட்டுத்தோழன் ஏற்கனவே சொல்லி போட்டீங்கள். ஆனால் அதுதான் சட்டத்திறனிகளுக்கு அது இருக்குது, சட்டத்திறனிகளுக்கு அது அண்டு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலதிகமாக, ஆனால் ஒரு உண்மையை சொல்ல வேணும், இந்த துரோகி என்ற பட்டம் வந்து மிக சங்கடமான ஒரு விஷயம். அதை இலகுவாக பலர் நினைக்கிறது, நான் அதை கணக்கெடுக்காமல் தெரிகிறேன்னா அப்படி இல்லை. அது மிகவும் ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒருவரையும் ஒரு அளவும் துரோகி என்று சொன்னதில்லை அதுக்காக. ஆனபடியாக அது கஷ்டமாக இருந்திருக்கிறது. ஆனால் சரி, நான் உண்மையாக துரோகம் தான் நான் செய்கிறேன்னு எனக்கு தானே தெரியும். நான் செய்யலை, நான் நல்ல எண்ணத்தோடு தான் பல விஷயங்களை செய்கிறது. ஆனபடியாக அதை யோசிக்கிற போது சரி, நான் செய்யலை, மற்றவன் சொல்கிறதால என்ன என்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த விமர்சனங்கள், இப்போ நீங்கள் கேட்ட விமர்சனங்கள் எல்லாம் விளக்க குறைவால் அல்லது வேணுமென்றே செய்யப்படுற விமர்சனங்கள் என்றது தெளிவாக எனக்கு தெரியுது. எனக்கு பலர் எனக்கு சொல்கிற ஒரு விஷயம், இப்போ நான் இதை சொன்னால் பிறகு திருப்பி அதெல்லாம் மாறி வேறு மாதிரி வருமோ தெரியாது. இந்த காசு விஷயத்துலேயும் பொம்பளை விஷயத்துலேயும் உங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டும் இல்லைன்னு பலர் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். அது எனக்கு ஒரு கொஞ்ச அளவுக்கு நிம்மதி, அட்லீஸ்ட் குறைஞ்சது அதையாவது. ஒரு தடவை பொம்பளை விஷயம் என்று சொல்லி போட்டு 2 தடவை ஒரு விமர்சனம் வந்தது இப்படித்தான் முகப்புத்தகத்தில். ஒன்றில் என்ன மகள் எனக்கு பக்கத்தில் காலை இங்கே வச்சுக்கொண்டு காய்ச்சிக்கொண்டு வந்தேன். இல்லை, அந்த படம் வந்த பொழுது நான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இருந்தேன். அப்போ எங்களோட முகநூல் போராளிகளும் அதை தூக்கிச்சு. அப்போ நானும் சரி, கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சரி, உடனடியாக இது பிள்ளையான கேவலமான வேலை, இதை உடனடியாக நிப்பாட்ட வேணும், இது அவருடைய மகள் என்று சொல்லி நாங்கள் உடனடியான அறிவித்தலை கொடுத்துறாங்க. அதை தாண்டி இல்லை, வெளிப்படையாக வந்தது ஒரு கருத்து. நினைக்கிறேன் சுவாஸ் கூட சொல்லியிருந்தவர் இது பிள்ளையான விஷயம்னு சொல்லி. இன்னொருக்கா வந்து என்ன மனைவியோட நான் கிட்ட இருக்கிற ஒரு படம், சிங்கள அழகியோடு சுமந்திரன் நண்டு சரியா.
அப்போ வீட்டில் ஒரு பகுதி சொல்கிறது என்னென்னா, ஐயோ உங்களுக்கு வேறு மகளும் மனசியும் தானே படம் போட்டு கேட்குறாங்கன்னு. அதான் எனக்கு இப்போ பயமாக இருக்குது. இப்படி சொல்லி போட்டால் இனி எங்கே இப்போ தானே எல்லாம் பொருத்தி கிருத்தி எதுவும் செய்யலாம். ஆனால் இவ்வளோ காலம் அது இல்லை. பணம் சம்பந்தமாகவும் எந்த காலத்துலேயும் அப்படியே அந்த 2 விஷயத்துலேயும் ஒரு விமர்சனம் ஒரு காலம் வந்தது இல்லை. மற்றது அரசியல் சம்பந்தமான விஷயத்தில் அதுவும் சரியான விளக்க குறைவு, எல்லாத்தையும் வேணுமெண்டே புனையப்பட்டு செய்கிற விஷயம் என்று எனக்கு தெரிகிறபடினால. அதாவது நீங்கள் அதை அரசியல் சாணக்கியம் என்று நீங்கள் கருதிய விடயத்தை தமிழ் மக்கள் தவறாக புரிந்திருக்கக்கூடும். மக்கள் புரியல, மக்களுக்கு அப்படி ஊட்டப்படுகிறது சில விஷயங்கள். சரி, இப்போ அது சரி, இப்போ அரசியலில் வீழ்ச்சி ஏற்படலாம், எழுச்சி ஏற்படலாம், மாற்றங்கள் வரலாம், மக்களும் தங்கள் நிலைப்பாடுகளை மாற்றலாம். இப்போ இந்த சம்பாஷணையில் இருந்து சரி நாங்கள் மக்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக அவர்களோட நன்மைக்காக அவர்களோட உரிமையை பெற்றுக்கொள்கிற விஷயத்தில் முன்னோக்கி நகர வேணும் என்றதில் நாங்கள் இணக்கம் கண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த பயணத்தில் வெற்றி வாகை சூட வேணும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு. நாங்கள் இந்த சம்பாஷணையில் கதைச்சது மாதிரியான ஒரு தமிழ் மக்களை கட்டமைக்கின்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் இணைஞ்சு போகிறதுக்கு நல்ல விஷயம். அந்த திசையை நோக்கி எங்களுடைய உரிமையை எந்த கட்டத்திலையும் விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரம் தமிழ் மக்களுடைய வாழ்வியலையும் நாங்கள் கைவிட முடியாது. நாங்கள் உரிமையை பெறுறதே தமிழ் மக்களை நிர்வாக ரீதியாக அல்லது அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துறதுக்காகத்தான் செய்கிறோம். அதை நாங்கள் இப்போ கையை விட்டோம்னா இப்போ இந்த மீட்க முடியாத இழப்பை நாங்கள் சந்திக்கிறோம். ஆகவே அந்த புரிந்துணர்வோடு ஒரு அரசியலை முன்னெடுத்து அந்த பயணத்தில் இணைந்து செயல்படுவோம். நல்லது.